ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த வாக்கிங் ஜாம்பி 2 அப்படின்ட்டு ஒரு புது ஸ்டோரி கேம் தான் கெஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோடனே வந்துட்டு ஏதோ திருப்பி அங்கே ஒரு 100 MB கொடுத்துட்டு ஏற்றினா இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி ஒரு 100 MB கேட்குது. சரி, ஏற்றலான்ட்டு அது பார்த்தா 94.8 MB. அது வந்துட்டு பொறுமையாக ஏறிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரே இடத்துல நின்றுச்சு. ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னதான் இருக்கும் எது? அதுக்கடுத்து எப்படியாவது முட்டி மோதி வந்துட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுத்தோடனே வந்துட்டு ஒரு கட்சின் தான் ஓடுது. அதில் வந்துட்டு ஒரு லேடிக்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுது. அங்கே இடத்துல ஏதோ ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே ஒருத்தன் கேம்ப் ஃபயரில் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கடுத்து போகிறான். அவன் இன்ஃபெக்ட் ஆயிட்டான். அவன் நம்ம கொன்னே ஆகணும். அவன் எந்த டைம் வேணா மாறிடுவா. எனக்கு தெரியும், ஆனால் நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றே ஆகணும். அதான் அவனோட கடைசி ஆசை. இவன் ஒரு பையன், இவனுக்கு நம்ம எப்படி நியமிக்கலாம்? கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளை நியமிக்க சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு என் பேர் வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இட்டாச்சி அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஓகே, இட்டாச்சி 3 தடவை சொல்லியாச்சு. அப்புறம் அவன் அம்மா இங்க, அவன் உடம்பு நல்லா இல்லை. அவன் மறைஞ்சு போயிட்டா. சுற்றி பார்ப்போம். ஓடுங்க ஓடுங்க. ஓகே கைஸ், கட்சி முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளை தான் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அந்த ஜாம்பிஸ்கிட்ட எய்ம் எடுத்துகிட்டு போனாலும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சுட ஆரம்பிச்சிடுது. ஆயில் பேரல் கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அதுவாகவே சுட ஆரம்பிச்சிடுது. சரி, ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு 8 ஜாம்பிஸை கொள்ளணுன்ட்டு வந்துட்டு சைடில் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னடெல்லாம் கிட்ட வந்துட்டீங்க. சரி, ஓகே கைஸ், எல்லாருக்கும் அப்படியே மண்டா மேலே போட்டு தெரியாச்சு. அதுக்கு சேவ் த பேபி அப்படின்னு கொஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அந்த குழந்தைய வந்துட்டு கையில் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த குழந்தைய கையில் எடுத்தாச்சு. அதுக்கு வந்து கொஸ்ட் அப்கிரேட் டேக் த பேபி டு த வேன். அந்த வேனில் எடுத்துகிட்டு போய் அந்த பேபி போட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த வேனில் எடுத்துகிட்டு போய் அந்த பேபியை வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாச்சு. சரி, ஓகே, வைக்கிறோம். வச்சாச்சு கைஸ். அதுக்கடுத்து டேக் மினிகன் எடுக்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி ரீலோட் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். அன்லிமிட்டட் புல்லட் தான் போல இருக்கே. சரி, ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு எடுத்துக்கலாம். மினிகன் எடுத்துக்கிட்டேன். மினிகன் எடுத்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற 15 ஜாம்பிஸ் வந்துட்டு நம்மளை போட்டு தர சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல சைடில் ஒரு பொண்ணு வந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒருத்தன் வந்தான். இந்த வழியில் தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதில் பார்த்தா எல்லாம் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க மண்டை மேலே வச்சேன். அதுக்கடுத்து வந்துட்டு கிரிட்டிக்கல் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ எல்லாம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு அப்படியே இன்ஸ்டல் அடிச்சிட்டு இருந்தால் இங்கே இருக்கிறவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, ஓகே கேஸ், அதுக்கு வந்துட்டு கால் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு மிஷினும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு எல்லா ஜாம்பிஸும் முடிச்சுட்டு தான் கால் அட்டன் பண்ணி பேசினேன். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு லோட் ஆகுது. ஹெச்ஆர் டீல்ஸ் 3x மோர் டேமேஜ். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ லோட் ஆகிற இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு. என்னடா அது வரமாட்டேங்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த யங் ஹீரோ வணிகர் கூட தான் வளர்ந்தான். காடு தான் அவனுக்கு அடைக்கலாம் தந்துச்சு. அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்க்காகவும் ஃபுட்டுக்காகவும் மெடிக்கெட்ஸ்க்காகவும் பாலடைஞ்ச ஓசிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. உட்லைன்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் சாதாரண வாழ்க்கையே தவிர்த்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டேயிங்ன்றது வந்துட்டு சாகிறதோ இல்லை பயப்படுறதோ கிடையாது, சாகிறது. The chosen one.
சரி ஓகே கேஸ், அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்போ கொடுத்த மிஷின்லாம் இப்போ வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு நம்மளை எல்டரை வந்துட்டு போய் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னடா அது ஃபோன் லாக் ஆகுது, அப்படியா போ. இப்போ நம்ம எல்டர்கிட்ட போகலாம். இனிய 20வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கேன். நீ இப்போ ஒரு பயணத்துக்கு போகணும். அதுக்காக நம்ம எல்லாரோட கையையும் தான் பயன்படுத்த போகிறோம். ஓகே, நோ ப்ராப்ளம் எல்டர். ஃப்ராங்க் கண்டுபிடி, அவனுக்கு வெப்பன்ஸ்லாம் தருவான். ஓகே எல்டர், நான் இப்போ வந்துட்டு ஃப்ராங்கை கண்டுபிடிக்க போகிறேன். இதோ பக்கத்தில் தான் இருக்கான் ஃப்ராங்க்கு, அவங்ககிட்ட போய் கேட்போம். வாழ்த்துக்கள், இதோ உனக்கான கன்ஸ் அப்புறம் சில ஆமோஸ் இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோ. எனக்கு வந்துட்டு எது எடுக்கலாம்? சரி ஓகே, எனக்கு வந்துட்டு அந்த STG தந்துடுங்க. சரி ஓகே, இப்போ நீ ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போ. அங்கே போய் ஷூட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோ. ஓகே ஃப்ராங்க், இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு 2.8 லிட்ரு பெட்ரோல் வந்துட்டு செலவாகுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போகலாம். லோட் ஆகுது. த பேரல் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. என்னடா இது, லோட் ஆகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சா? கண்டினியூ கொடுத்துடலாம். சரி ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சூஸ் ஒரு வெப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி இப்போ ஓகே, இந்த இதுக்குள்ளே தான் வெப்பன் இருக்குது போல. நம்மளுக்கான வெப்பன் பேன் இருக்குது, பேஸ்பால் பேட் இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு பேசிக்குன்னு அப்படி அது போட்டிருக்கு. நம்ம வந்துட்டு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு கிராணி போல் பேஸ்பால் பேட் வச்சுட்டு சுற்றலாம் கைஸ். அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வெப்பன்ஸ்லாம் எக்யூப் பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க. பேஸ்பால் பேட் வந்துட்டு செகண்டரி வெப்பனாகவும் இதை வச்சுக்கலான்ட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே எடுக்க முடியல. சரி, இப்போ அவங்க கொடுத்த மிஷின்ஸ்லாம் போய் முடிப்போம். இப்போ தானே இதுக்கிட்ட போயிட்டு கட்டையால் அடிக்கலாமா? இதுக்கு தலை தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே, ஒருத்தன் போனால் இன்னொருத்தன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கட்டையை வச்சுட்டு பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு கன்னுக்கு மாற்ற சொன்னாங்க. அதுக்கடுத்து போய்ட்டு எல்லோரையும் அப்படியே போட்டு தள்ள வேண்டியது தான். இப்போதைக்கு இந்த ஷூட்டிங் இதெல்லாம் அதை வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பாடியில் சொல்ல வேண்டாங்க, அப்படியே டேரெக்டாக ஹெட்டில் எடுத்துகிட்டு போய் எய்ம் வச்சிடலாம். ஹெட்டில் எய்ம் வச்சா இப்படி என்ன பாடியில் வந்துச்சு. ஓகே, ஷூட்டிங் ரேஞ்ச் மிஷின் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு சிட்டிக்கு ரிட்டர்ன் போக சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு 2.8 லிட்ரு பெட்ரோல் 2.9 லிட்ரு பெட்ரோல் திருப்பி காலி ஆகிடுச்சு கைஸ். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம சென்டருக்கு வந்துட்டு போகலாம். சென்ட்ரு தான் கைஸ் நம்ம இருக்கிற உட்ஸு. அதுக்கடுத்து அது சுற்றி இருக்கிறதெல்லாம் ஜாம்பிஸால் ஆக்குப்பே பண்ண இடம். சரி ஓகே, இந்த லோடாகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. டபுள் கிளிக் ஆன் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆக்டிவேட் எய்மிங். அதுக்கடுத்து இப்போதைக்கு நம்மளுக்கு அமேண்டா கிட்ட போய் பேச சொல்கிறாங்க. சரி ஓகே, அமேண்டா கிட்ட. ஹே, ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஓகே, என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு, ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன். அப்போ இவகிட்ட பேசுனதே வேஸ்ட்டு. சரி ஓகே, சி யூ லேட்டர் கொடுத்துட்டு போகலாம். ஓகே, சி யூ லேட்டர் அமேண்டா. இப்போ நம்மக்கிட்ட போய் லீலா கிட்ட போய் பேசலாம். இப்போதைக்கு இந்த வேலையாக போக முடியல, இந்த இதில் எகிரி பிடிச்சி தான் போகிறோம். ஹே லீலா, ஹாய், எப்படி இருக்க? உனக்கு டைம் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். இதுக்குமே நம்மளுக்கு 4வது லெவல் ரீச் பண்ணால் தான் பண்ண முடியுமாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம நாட்டு நோவை கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு போரிஸ் கிட்டே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. போரிஸ் கிட்டே பேசுவோம். ஹே கிளாட், நீங்கள் தான் இருக்கியா? ஹே, நீங்கள் ஷர்ட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கீங்க. வெல், நான் வந்துட்டு இப்போ டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ச் வந்துட்டு உள்ளே விழுந்துச்சு. அதை என்னால் எடுத்து தர முடியுமா? சரி ஓகே, எடுத்து தரேன். அது மட்டும் தான் எனக்கு பேரண்ட்ஸு கடைசியாக கொடுத்தது. ப்ளீஸ் உள்ளே கை விட்டு உன்னால் எடுத்து தர முடியுமா? சரி ஓகே, எடுத்து தருவோம். பெரிய மனுஷன், கால் வேறு இல்லை. சரி, டர்ட்டி ஜாப்ன்ட்டு வேறு நம்மளுக்கு இதுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. சரி போய் எடுத்து கொடுப்போம். என்னடா இது, டாய்லெட் இப்படி இருக்குது சைடில்? என்னடா இது, டேய் என்னடா உள்ளே கை விட்டு நோண்ட சொல்கிறீங்க? ஐயோ, இதெல்லாம் எப்படா பார்க்குறீங்க? டேய் யாரா நீ, கேம் டெவலப்பர்? டேய் டர்ட்டியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மிஷின் சொல்லுவேன்டா, செய்யவே மாட்டேன். கோல்டன் வாட்ச்சு நல்லா வேலை சொல்லியிருக்கீங்கடா. சரி ஓகே, அதுக்கடுத்து ஃப்ராங்கு கிட்டே போகிறோம். நீயாச்சும் ஒரு நல்ல வேலையாக சொல்கிறா. எனக்கு வந்துட்டு இப்போ போதுமான அளவுக்கு டைம் இல்லை. வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. அதுக்கடுத்து நிறுத்திடு. ஓகே, இது வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் கேக் தான். சரி ஓகே, நீ அப்புறமா ஷூட் பண்ணு.
எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, அது நீ சரியா? சரி ஓகே, என்ன வேலை கண்டினியூ பண்ணு. நேற்று நைட் வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ரேஞ்சில் ஜாம்பிஸ்லாம் நடக்கிறது பார்த்தேன். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அந்த ஃபென்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ராங்க், பண்ணுறேன். இப்போ வந்துட்டு 100 புல்லட்லாம் கொடுத்துருக்கான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இப்போ வந்துட்டு நாம் எப்படி போகிறதுனா அந்த பேக்கை கிளிக் பண்ணி போகணுமா? சரி ஓகே, பேக்கை கிளிக் பண்ணுவோம். பேக்கை கிளிக் பண்ணி ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போகணுமா? அதுக்கு வேறு பெட்ரோல் வேறு செலவாகுது. சரி ஓகே, போவோம். லூ த ஜாம்பிஸ் டு த பேரல் அண்ட் தென் டொட்டானேட் டிடிசி டிட்டோனேட்டோ ஏதோ ஒன்று படித்தரல. சரி விட்டுருவோம். இந்த பேரல் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. என்னடா அது இவ்வளோ நார்மலோட ஆகுது? சரி ஓகே, கண்டினியூ வந்துச்சு. ஓகே, கண்டினியூ கொடுத்தாச்சு. என்னடா அது லக்கி பூஸ்டர்ஸ் ஃபார் சர்வேவலா? சரி, என்னது 150 ப்ளஸ் போட்டிருக்கு. என்னவா இருக்கும்? லெவல் ஏறதா இருக்குமோ? 150 லெவலில் ஏறிடும். சரி பார்ப்போங்க என்ன ஆகுதுன்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொன்று பண்ண முடியாதா? சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரேங்க் கொடுத்துருவோம். ரேங்க் கொடுக்கணுமா? என்னடா அது? கொடுத்தாச்சு. 150 சில்வர் காயின்ஸா? அது 150 சில்வர் காயின்ஸ் வந்திருக்கு. சரி, இப்போ வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறது வந்துட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணணுமா? என்னடா இது இவ்வளோ ஜாம்பிஸ் வருது? டே ஒரு ஃபஸ்ட் எய்ட் புக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ஜாம்பிக்கிட்ட வந்து. கிட்ட வந்து மண்டையில் அப்படி 12 மண்டையிலே வாங்கணுங்க. சரி ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ரெடி பண்ணலாம். என்னடா இது இப்போ தான் ஒரு குச்சியை வச்சுட்ருக்கீங்க? சரி, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ஆட்டுவோம். டே யாரா நீ? ரோபோட் மண்டையா? ரோபோட் மாதிரி இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பாதில் வந்து டே யாரா நீங்கள்? என்ன கைஸ் இவ்வளோ சாம்பியாக இருக்குது? நம்மளுக்கு 62 தான் கைஸ் ஹார்ட் இருக்குது. ஒவ்வொரு தடவை சாம்பி அடிக்கும் போது எவ்வளோ ஹார்ட் குறையுதுன்னு வேறு தெரில. நீங்கள் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு லெதர் ஸ்க்ராப், அதாவது ஒரு லெதர் குப்பை கிடச்சிருக்கான். சரி ஓகே, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு இடத்துல ஃபென்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஃபிக்ஸ் த ஃபென்ஸ் டு ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா? இல்லை இப்போ அங்கே தான் போகணும். இப்போ 2வது இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல தான் போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரோபோட் ஜாம்பி வருமா என்ன கைஸ் இது? ஸ்கோப் போயிடுச்சு. சரி ஓகே, ஸ்கோப்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கைஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பையிலேருந்து தான் அந்த குப்பை ஜாம்பி ஏஞ்சி வருது. குப்பைக்கு இப்போ அந்த குப்பை ஜாம்பியாக இருக்கும் போல் இருக்குது. சரி ஓகே கைஸ், இது வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. டெஸ்ட்ராய் ஆல் த ஜாம்பிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணணுமா கைஸ்? சரி ஓகே கைஸ், ஒரு 5 ஜாம்பிஸ் இருக்கான், அதை வந்துட்டு கில் பண்ணலாம். என்னடா அங்கேருந்து வரீங்க? அங்கேருந்து வரும்போதே உங்களை காலி பண்ணுறோண்டா. பவர் ஆஃப் AK-47 வந்து அங்கே நான் வாங்கிக்க மாட்டோம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. மிஷின் கம்ப்ளீட்டட். ஃபிக்ஸ் த ஃபென்ஸ் இந்த ஷூட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு வந்துச்சு. ரிட்டர்ன் டு சிட்டி வந்துட்டு 2.8 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு ஆகுது கைஸ். பெட்ரோல் என்ன வைக்கிது? எவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணுறதா இருக்குது? என்ன பண்ணுறது? கேம்னா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. சரி ஓகே கைஸ், வந்துட்டு விளாடுவோம். இந்த லோடிங் ஆகுதுதாங்க கைஸ் அப்பப்போ வெறுப்பாகுது. ரொம்ப நேரமாக லோட் ஆகுது. ஃபாஸ்ட்டாக லோட் கண்டினியூ வந்துச்சு. கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ராங்க்கு கிட்டே போய் சொல்லணுமா முடிச்சிட்டு? பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நீ கொடுத்த கொஸ்டின் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீ எனக்கு ரிவார்ட் பண்ணியிருக்க. அதுவும் சில்வர் காயின்ஸ் தான் கொடுக்குறீங்களா? சரி ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்புவோம். அந்த ஓரேஜ் கிட்ட வந்துட்டு நம்ம எடுத்த அந்த வாட்சை திருப்பி கொடுக்கவே இல்லை, இப்போ கொடுத்துடலாம். சரி ஓகே, அமேசிங் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நோ வெரிஸ், நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்போலாம் ரிவார்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். என்கிட்டயே கொஞ்சம் தான் ஃபுட்டு இருக்குது, அதுவும் தான் என்னோடய லாஸ்ட்டு சர்ப்ரைஸ், அதை வந்துட்டு என்கிட்ட கூட்டுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா சரி அதான் நான் லாஸ்ட்டு ஃபுட் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் +5 கர்மா நம்மளுக்கு கிடைக்குதாங்க கைஸ். இன்னொரு ஆசை, என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்துட்டு நான் இருந்த ப்ரீவியஸ் ஷெல்டர்லேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு நாள் எடுத்துகிட்டு வர முடியுமா? நான் கைஸ் இவன் எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, கண்டினியூ சொல்லு. நீ அங்கே போயிட்டு அதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா? நான் உனக்கு என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டு தரேன், அதெல்லாம் எனக்கு யூஸ் கிடையாது. தேவையில்லாதெல்லாம் நம்ம தலையில் கட்டுறான். சரி ஓகே போவோம். என்னடா அது ஆடு போடுறீங்க? ஓகே கைஸ், ஆடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லெவல் 2க்கு வந்துட்டு போயிட்டோம் கைஸ். ஆகத்தச்சு இப்போ வந்துட்டு ஓல்டு ஹவுஸ். என்னடா அவ்வளோ தூரம் இருக்குது? எவ்வளோடா பெட்ரோல்? டேய் பெட்ரோல் என்ன விலை வைக்கிது? அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது அவ்வளோ பெட்ரோல் செலவாகுது. வாட்ச் யுவர் வெப்பன் டீலிங் டேமேஜ் டு எனிமீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே, இது வேறு லோட் ஆகிறதுக்குள்ளே ஆசை முடிஞ்சிடும் போல இருக்குது. ரொம்ப நேரமாக லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாக லோட் ஆகி தொலைய மாட்டேங்குதே.
சரி ஓகே கண்டினியூ கொடுத்துடலாம். திருப்பி ஸ்பிட்னா சரி ஓகே கொடுப்போம். இந்த தடவை என்ன கிடைக்கிது, 75 சில்வர் காயின்ஸ் வந்துட்டு இந்த தடவை கிடச்சிருக்கு. சரி ஓகே இந்த தடவை அப்படியே ஃபாஸ்ட்டாக ரேங்க் கொடுத்துடலாம். ஓகே இப்போ வந்துட்டு இந்த தடவை ஏதோ ஒரு வண்டி இருக்குது கைஸ், பைக் இருக்குது. இந்த பைக்லேயே நம்ம வந்தோம். இந்த பைக்கு சுடவும் முடியல, எப்படி உட்காரதுன்னு தெரில கைஸ். இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், அதுக்கு வந்துட்டு 5 ஜாம்பிஸ் வந்துட்டு கில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அதில் ஆல்ரெடி 2 ஜாம்பிஸ் கில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் 3 தான், எல்லாத்தையும் கில் பண்ணிடலாம். சரி ஓகே கைஸ் கில் பண்ணியாச்சு. பேட் வேறு மாறிடுச்சு, ரீலோட் பண்ணிக்கலாம். என்னடா 5 ஜாம்பிஸ்ன்னு சொன்னீங்க, இவ்வளோ ஜாம்பி வரீங்க போனால் அப்படியா? சூரிய உதயம் பாருங்க கைஸ், எவ்வளோ சன் அப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்க கைஸ். சர்ச் த டென்ட், ஃபைண்ட் த ஃபோட்டோ ஆஃப் தஞ்சாவா அந்த பொண்ணோட பேர். சரி நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம், அது அவங்களோட ஃபேமிலி மேட்ரு. சரி ஓகே கேஸ் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த இடத்துல போய் தேடி பார்ப்போம். இதுவே ஆனால் ஒன்றா ஸ்கோப்பில் வந்துடுது, அது வேறு எப்படி எடுக்குதுன்னு வேறு தெரில. சரி ஓகே வந்துட்டு இப்போ நம்ம இடத்துல வந்துட்டு தேடி பார்ப்போம். இப்படி ரீலோட் பண்ணிகிட்டே தேடுவோம் கைஸ். சுற்றி யாருமே இல்லை, இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லையா கைஸ். நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் தேட சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தா ஜாம்பிஸ்லாம் லைனாக வராங்க. என்னடா டே, நாங்கள்லாம் ஸ்கூல்லே லைனை ஃபாலோ பண்ண மாட்டோம், நீங்களே லைன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களாடா, எனக்கு லைனில் வராங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இதை எத்தி வச்சு உள்ளே திறந்து பார்த்தா இந்த இடத்துல உள்ளே வந்துட்டா ஜாம்பி என்னைய அடிக்க பார்த்துட்டான். அதுக்கடுத்து அவனையும் கில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு குப்பையாக தூக்கி போட்டு தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல பார்த்தா ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோவை எடுக்க சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. பிக்சர் ஆஃப் போர்ஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு ஒரு கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ரிட்டர்ன் டு சிட்டி, 8.7 லிட்டரு பெட்ரோல் கைஸ். திருப்பியும் விளம்பரமா? சரி ஓகே கைஸ், அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்ம திருப்பி உட்லேண்ட்ஸ்க்கே போயிடலாம். பேசி தொண்டை வலிக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ உட்லேண்ட்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸு வாட்ச் ஒரு வெப்சைட் டீலிங், இது வர ஆல்ரெடி திருப்பி வந்ததே வருது. புதுசாக ஏதாவது ஒன்று விட்டால் கூட படிச்சுட்டு இருக்கலாம். அதுலேயே திருப்பி விட்டுருக்காங்க. அந்த லோடிங் பேஜ் ரொம்ப நேரம், லோடிங் பேஜ் வந்தாலே விருப்பாகுது கைஸ். அதுக்கடுத்து இந்த லோடிங் பேஜ் ஒன்று இருந்தால் லோட் ஆகிட்டே இருக்க போதும். ஓகே கண்டினியூ வந்துச்சு, கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ ஓகே இப்போ நான் வந்துட்டு நம்ம ஷெல்டருக்கு வந்தாச்சு, அதாவது உட்லேண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ நான் போய் போரிஸ் கிட்டே போய் ஃபோட்டோ கொடுத்துடலாம். இந்த உன்னோட ஃபோட்டோ நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன், இது வந்துட்டு கிரேட் டீல், என்கிட்ட இன்னும் சொல்லு. ஒன்ஸ் ஹைட், நான் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு அமேசான் ஒழிச்சு வச்சுருந்தேன், அதெல்லாம் நீ போய் எடுத்துக்கோ. நல்ல சப்ளைஸ் கொடுப்பான்னு பார்த்தா பழைய சப்ளைஸாக கொடுத்துருக்காங்க கைஸ். இவன் தாங்க வேலையை சொல்லியே கொள்கிறான். ஐயோ திருப்பி அவன்கிட்ட தெரியாமல் டாக் கொடுத்துட்டேனே முடிக்காமையே. கொஸ்டின் கம்ப்ளீட்டட்னு வருது. சரி ஓகே இப்போ வந்துட்டு கால்லன்னு பார்த்தா நம்மளை ரொம்ப தான் கைஸ் வேலை வாங்குறான். சரி ஓகே அப்படியே ஃப்ராங்கு கிட்டே போய் பேசுவோம். ஹாய், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, டைம் இருக்கா? என்னாச்சு? ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சாம்பிஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வர முடியுமா? நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கிரெனேட்ஸ்லாம் தரேன், அதை மட்டும் போய் முடிச்சுட்டு வந்துடு. என்ன கைஸ் நம்மள ஏதோ சூசன் ஒன்று அப்படி இப்படின்னு சொன்னானுங்க, ஒரே வேலை சொல்லியே கொள்றானுங்களே. இவனுங்க சொல்கிற வேலைலாம் உட்காந்து செஞ்சு என்னால் முடியல. இவனுங்க வேறு ஆடு ஒரு நாளைக்கு போடாமல் இருக்கிறதுக்கு 90 ரூபா கேட்குறானுங்க. காசு என்ன மரத்தில் இடம் கேட்குது. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரிக்கு போகலாமா இல்லை ஓல்டு ஹவுஸ் போகலாமான்னு பார்த்தேன். ஓல்டு ஹவுஸே போய்டுவோம், பெட்ரோல்லாம் கறியாக்கிடுவோம் அப்படின்னு ஓல்டு ஹவுஸ்க்கே போயாச்சு. ஃபவுண்ட் ஸ்கிராப் கேன் பி ஒன்லி சோல்டு டு த மெர்ச்சன்ட்லாம் வருவாங்களா என்ன? இந்த கேமை நான் இன்னும் ஃபுல்லாக ப்ளே பண்ணியே முடிக்கல. ஓகே அதுக்கு வந்துட்டு வந்தாச்சு. அதுக்கு வந்துட்டு நம்மளோட பைக் வந்துட்டு நிற்கிது. நம்ம வந்துட்டு பைக்கில் தான் வந்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்மளோட பைக் வந்துட்டு நிற்கிது. சரி ஓகே வந்துட்டு இப்போ அந்த இடத்துல 30 நிமிஷத்தில் ஏதோ ஒரு ஏரோ மார்க் மாதிரி காமிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல போய்ட்டு இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட மிஷினில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைண்ட் த ஆமோ சப்ளைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். நான் எவ்வளோ பொறுமை போகிறேன். என்ன சரி திருப்பி இன்சைடு போக சொல்கிறானுங்க. சரி போவோம். சரி ஓகே இன்சைடு போனால் ஏதோ சீக்ரெட் பங்கர் மாதிரி இருக்குது. இது என்ன சீக்ரெட் பங்கரா கைஸ்? அண்டர் கிரவுண்ட் பங்கரு. இதில் வந்துட்டு இந்த ரூமை எட்டு வலிக்கணுமா? சரி ஓகே வந்துட்டு இப்போது இந்த ஜாம்பியை கில் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு அன்லாக் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. என்னடா இது எப்படி இது பண்ணுறது? என்னடா இது ஹேக்கு கொடுத்தா தப்புன்னு ஒரு கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஆனால்
ராங்க கொடுத்துட்டேன்னு வருது. ஆக்சஸ் டெனிடா என்னடா இது ஆக்சஸ் டெனிட்னு வருது. ட்ராப்பா நாங்கள் ஸ்ட்ராப்னு சொல்லி எதுவும் எனக்கு ஒரு 5 லைஃப் கட் விட்டாங்க. சரி திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த தப்பா கரெக்டாக தான் கேஸ் கொடுக்குறேன், இருந்தாலும் தப்புன்றாங்க. ஒரு தடவை கரெக்டாக கொடுத்துட்டேன். திருப்பி ஆக்சஸ் டெனிடு, மறுபடியும் ட்ராப்பா 5 லைஃப் குறைஞ்சிச்சு. என்ன கேஸ் இப்படி போட்டு பாடுபடுத்துகிறானுங்க. சரி ஓகே இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக கொடுத்துடணும். ஐயோ ஒரு தடவை கரெக்டாக கொடுத்துட்டேன். சூப்பர். இந்த தடவை ஆக்சஸ் டெனிடு 5 லைஃப் போயிடும். இப்படியே நம்ம சாவடிச்சிடுவாங்க போல ஓகே. சரி ஓகே இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கரெக்டாக கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு தடவை கூட இது பண்ணாமல் கொடுத்தாச்சு. செகண்டு கொடுத்தாச்சு. ஓகே சூப்பர். விட அப்படியே பக்காவாக கொடுத்தாச்சு. ஆக்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இங்கே உள்ள ஒரு ஜாம்பி இருக்குது, அதை போட்டு தள்ளிடலாம். இந்த எல்லா ஜாம்பிஸையும் கில் பண்ணிடலாம். என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே கேஸ் இந்த எல்லா ஜாம்பிஸையும் கில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது பேக் எடுத்துக்கலாம். ஐயோ எடுத்தாச்சு. ஓகே கேஸ் மிஷின் வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஷெல்டருக்கே போகலாம். நல்லா ஆகுது. அதுவும் நல்ல கேஸ். அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஆடு தான். ஓகே அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம உட்லேண்ட்ஸ்க்கு போகலாமா? சரி உட்லேண்ட்ஸ்க்கே போவோம். அங்கேருந்து டெஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரிக்கு போகலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? சரி ஓகே அங்கேருந்து டெஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த மிஷினையும் முடிச்சிடலாம். கிளியரிங் த டெஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே அதை வந்துட்டு முடிச்சிடலாம். வாட்ச் யுவர் வெப்பன் டீலிங் டேமேஜ் டு எனிமீஸ். ஹெட்ஷாட் 58, நார்மல் டேமேஜ் 17, எக்ஸ்ப்ளோஷன் 20. என்னடா இது இந்த லோட் ஆகுதுன்னா கைஸ் எனக்கு விருப்பம். பாதி வீடியோட டியூரேஷன் இந்த லோட் ஆகுறதுலேயே முடிஞ்சிடும் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படியோ லோட் ஆகி முடிச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஏதோ கொடுத்துருக்கானுங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை எழுதிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து எக்யூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதோ டார்ச் லைட் மாதிரி இருக்குது கைஸ், என்னன்னே தெரில அது எனக்கு. ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு இப்போது அங்கே வந்துட்டு ஜாம்பிஸ்லாம் இருக்குது. இது வந்துட்டு சுற்றலாம். நாங்கள் லைஃபும் காமிக்க மாட்டேங்குது, லைஃபும் குறைய மாட்டேங்குது. கிட்டே போனாலும் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. என்ன வேஸ்ட் ஆச்சு இந்த ஜாம்பிஸ்க்கு? என்ன பண்ணுறது, புல்லட் வேறு வேஸ்ட்டாக போகுது. இந்த பொண்ணை சுட்டு பார்ப்போம். ஆனால் யாருக்குமே எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன வேஸ்ட், அவனுக்குமே எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஐயோ புல்லட் தாங்க வேஸ்ட்டாக போகுது. பேசாமல் கட்டை வச்சு அடிக்கலாமா கைஸ்? இந்த மேலே அந்த இதுமாரி ஒன்று கொடுத்தாங்களே, அதை வச்சு தாங்க உங்களை கொல்ல முடியுது. அந்த டார்ச் லைட்டு அதை வச்சு தாங்க இது பண்ணேன். இவனுங்களையும் அதை வச்சு தான் கொல்லணுமா என்ன? வேறுங்க சுட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இல்லை இவங்க வந்துட்டு நார்மல் ஜாம்பிஸ் தாங்க இவங்க வந்துட்டு நம்ம அப்படியே நார்மலாகவே கொண்டுடலாம். ஓகே கேஸ் அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாகவே நல்லா கொண்டாச்சு. இப்போ வந்துட்டு அந்த வீட்டை நோக்கி போகிறோம். என்ன வயசுக்கு காம்பி சைடில் செகந்துக்குது. நீங்கள் என்னடா இத்தனை பேர் வரீங்க? சரி ஓகே கேஸ் இப்போ வரவனுங்க எல்லாரையுமே அப்படி பொட்டுன்னு மண்டை மாதிரி வச்சு போட்டு தள்ளிடலாம். என்னடா அது இப்போ தான் ரீலோட் ஆகுது. அக்கா செத்துரு. ஓகே சாவடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அங்கே எங்கேயோ ஆரோ மார்க் காமிக்குது. நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு என்னடா இது, இப்போ வந்துட்டு இந்த சைடு போக சொல்லுது. சரி ஓகே என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ண சொல்லுது. சரி ஓகே கிளிக் பண்ணியாச்சு. மேலே போகணுமாங்க? ஓகே மேலே வந்தாச்சு. கில் ஆல் த எனிமீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே கேஸ் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த இடத்துல என்னடா இது, இதெல்லாம் குப்பையிலேருந்து எழுந்திரிச்சு வரீங்க கைஸ். இப்போல்லாம் வர எல்லாருமே குப்பையிலேருந்து எழுந்துச்சி வர ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். ஓகே கைஸ் அதுக்கடுத்து வந்துட்டு இப்போதைக்கு குப்பையிலேருந்து எழுந்துச்சி வர எல்லாருமே அப்படியே போட்டு தள்ளிடலாம். ஓகே அதுக்கடுத்து இப்போ இன்னொரு இது அந்தாக்கா இருக்குது. கெல்த ஜாம்பிஸ் அப்படின்னு போட்டு 4 ஜாம்பிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடத்துல எங்கேயுமே ஜாம்பிஸ் இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? ரேடியோ ஆக்டிவேஷன் இருக்குது. சரி ஓகே இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஜாம்பிஸ் வரானுங்க, முதுகில் குத்த வரானுங்க. ஓகே இப்போதைக்கு இங்கே வந்துருக்கிற எல்லா ஜாம்பிஸையுமே அப்படியே போட்டு தள்ளிடலாம். பாவங்கடா அப்படி மண்டையில் ஐயோ கரெக்டாக ரீலோட் ஆக ஆரம்பிச்சிது கேஸ். ஓகே இப்போ இவனையும் போட்டு தள்ளிடலாம். ஓகே மிஷின் கம்ப்ளீட்டட் கிளியரிங் த டெஸ்ட்ராய்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்துட்டு ரிட்டன் டு சிட்டி கொடுத்துடலாம். இப்போ நம்ம திருப்பி உட்லேண்ட்ஸ்க்கு போயாச்சு.
லோட் ஆகுதா? எனக்கு அந்த லோடிங்கை பார்த்தாலே விருப்பம் கைஸ். ஃபாஸ்ட்டாகவும் லோட் ஆகி தொலைய மாட்டேங்குது. இந்த லோடிங் பேஜ் மட்டும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே பெருசு கைஸ். இது வந்துட்டு பார்ட் 1 தான். ஓகே, அச்சீவ்மெண்ட் ஹெட்ஷாட் அப்படின்னு போட்டிருக்கு. யூ லெவல் அப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் போரிஸ் கிட்ட போய் பேசலாம். டிடி சக்சீட் அப்படிங்கிறனா. சரி ஓகே, அதையும் கொடுத்தாச்சு. லெவல் 3க்கும் நம்ம இது வந்தாச்சு கைஸ். ஜாம்பி பாஸா? என்னடா ஜாம்பி பாஸ்ன்னு போட்டிருக்கு. கீழே ஏதோ ஒரு சில்வர் காயின்ஸ் கொடுக்குறானுங்க கைஸ். சரி ஓகே, அதையும் கிளைம் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா ஃப்ரீயாக தானே கொடுக்குறானுங்க, அதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம். கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். சரி ஓகே, அதுக்கடுத்து எல்டர்கிட்ட வந்துட்டு போய் பேசணுமா? அது மாதிரி ஃப்ராங்க் கிட்ட போயிட்டு மிஷினை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய், எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உனக்கு டைம் இருக்கா? சொல்லு. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற பழைய மைண்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அங்கே டன்கணக்காக ஜாம்பிஸ் வந்துட்டுருக்கு. நம்ம அந்த மைண்ட் செட்டை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதை பற்றி நான் உனக்கு வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே, போகலாம். ஃப்ராங்க் வந்துட்டு ஏதோ பக்கத்தில் ஏதோ மைண்ட்ஸ் இருக்கான். அதில் நிறைய டன் கணக்கான ஜாம்பிஸ் இருக்கான். அதை போய் கில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். கில் பண்ணி அந்த மைண்ட் செட் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறான். சரி ஓகே, இப்போ வந்துட்டு திருப்பி லோடாகி நம்மளை வெறுப்பேற்றுது. இப்போ வந்துட்டு நம்ம மைண்ட்ஸ்க்கு போகிறான்னு பார்த்தா அந்த லோடிங்லேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டுருவாங்க போல இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் லோட் ஆக மாட்டேங்குதே. ஷபா. ஓகே கைஸ், கண்டினியூ கொடுத்துடலாம். என்னடா அது? வந்துடுச்சு. அங்கே ரொம்பவே அதிகமான ஜாம்பிஸ் இருக்குது. இந்த இடத்துல நீ வெப்பன்ஸ் ஃபயர் பண்ணுறதோ இல்லை கிரெனேட் தூக்கி போகிறதோ வச்சுக்காத. நம்ம இந்த இடத்துல சைலண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். உன்னோட பிளான் தான் என்ன? இந்த பேட்டை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிற ராக்கெட்ஸ் எடுத்துக்கோ. அதுக்கடுத்து இந்த மைனோட என்ட்ரன்ஸை வெடிக்க வச்சிரு. அதை வந்துட்டு உட்லண்ட்ஸை ஜாம்பி அட்டாக்லேருந்து காப்பாற்றும். சவுண்ட் நல்லா இருக்கு. நீ எனக்கு பின்னாடி இருந்து கவர் பண்ணுறியா? சரி, நான் உனக்கு கார்லேருந்து கவர் பண்ணுறேன். ஓகே கேஸ், அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ லக்கி பூஸ்டர் ஸ்பின் பண்ண விட்டாங்க. நம்மளுக்கு வந்துட்டு 75 சில்வர் காயின்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு அவன் கொடுத்த மிஷினை வந்துட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இப்படி நம்மளை மட்டும் கோர்த்து விட்டு நான் உனக்கு பின்னாடி இருந்து பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் இங்கேயே உட்காந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பேஸ்பால் பேட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு அவன் அந்த ஒரு இடத்துல போயிட்டு அது என்னது ராக்கெட் எடுக்க சொன்னால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஜாம்பிஸ்லாம் நம்ம கொஞ்சம் போட்டு தள்ளிட்டு போயிடலாம். அவன் வெப்பன்ஸ் வச்சு ஃபயர் பண்ணாத அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள்ட்ட தான் 400 புல்லட்டுக்கு மேலே இருக்கு. அதனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே அப்படியே போட்டு தள்ள ட்ரை பண்ணலாம். இப்படியே ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைஸ். இந்த கேம் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஓகே, அதனால் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போதைக்கு வர எல்லா ஜாம்பிஸும் அப்படியே போட்டு தள்ளிடலாம். சும்மா இருக்கிறவனுங்களாம் நம்ம தாங்க சுற்றி கிளப்பி விட்ற மாதிரி ஆயிடுச்சு. சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாமோ. சரி ஓகே, இந்த ஜாம்பி தான் அடிச்சிருவோம். ஓகே கேஸ், இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தெளிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே கொஞ்சம் இருக்குது. என்னோட அடிக்க முடியல தூரத்துலேருந்து. கொஞ்சம் கிட்ட போய் தான் அடிக்கணும் போல இருக்குது கைஸ். சரி ஓகே, அதை வந்துட்டு அடிச்சிடலாம். இப்போதைக்கு இங்கே ஒரு 5 ஜாம்பிஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு தள்ளிடலாம். சாவுங்கடா. அங்கே வந்துட்டு ஒரு 3 ஜாம்பிஸ் இருக்குது கைஸ். அதையும் வந்துட்டு சேர்த்து நம்ம போட்டு தள்ளிடலாம். என்ன கைஸ், இவ்வளோ அடி வாங்கி சாக மாட்டேங்கிறானுங்க. மண்டேலேயே அவ்வளோ அடி வச்சாலும் சாக மாட்டேங்கிறானுங்க கைஸ். இவங்களுக்குலாம் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எனக்கு வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, போக போக எல்லா ஜாம்பிஸ்க்கும் லைஃப் அதிகமாகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். அதை வந்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா அது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த ஒரே ஒரு ஜாம்பிஸ் தான் இருக்குது. அதையும் வந்துட்டு போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல போய் ராக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு ராக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மைண்ட்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ட்டு ஃப்ராங்க் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வேலைக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன கேஸ் இது? இந்த இடத்துல குப்பை சாம்பி இங்கே இருக்குது. குப்பை சாம்பி இருக்குது கேஸ் இந்த இடத்துல. சரி ஓகே, இந்த இடத்துல கிக் பண்ண சொல்கிறாங்க. கிக் பண்ணி குப்பையை உடைக்கணுமா? சரி ஓகே, ஏறி போக முடியல. சரி, இப்போ இந்த இடத்துல திருப்பி கிக் பண்ணி உடச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் உடச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ராக்கெட் வந்து எடுத்துக்கலாம். சூப்பர் கேஸ், அடுத்து ராக்கெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ராக்கெட் லான்ச்சரில் போயிட்டு இப்போ அந்த மைண்ட்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம மிஷினை முடிச்சுட்டு போகலாம். என்னடா அதுக்குள்ளே வெளியே இவ்வளோ ஜாம்பிஸ் பண்ணிட்டீங்க? சரி ஓகே கேஸ், இருக்கிற என்னடா அவன் கடிக்கிறான். கடிக்க வரா. ஓகே கேஸ், மண்டையில் போட்டாச்சு. வடை அவன் மண்டை தேய்ச்சி கூட போடா. இப்போது ஜாம்பி ஸ்கின்னி
என்ன கைஸ் ஒரு ஜாம்பிக்கு பேர் வச்சுருக்காங்களா? அதுவே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த இதில் போய்ட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு இது பண்ணிடலாம். யூஸ் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க கைஸ், நமக்கு வந்துட்டு இது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மொத்தமாக 2 மைன் இருக்குது. 2 மைனோட வழி இருக்குது. 2 இப்போ நம்ம உடைக்க சொல்லியிருக்காங்க. உனத்தை உடச்சாச்சு. ஓகே, இன்னொரு மைனையும் உடச்சாச்சு. ரன் பேக் டு த கார் அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ காருக்கு போகணுமா கைஸ்? சரி ஓகே, இப்போ வந்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு காருக்கு போயிடலாம். மேலே இருக்க கேன்சல் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காருக்கு போயிடலாம். காருக்கு போய்ட்டு நம்ம திருப்பி உட்லேண்ட்ஸ்கே போயிடலாம் கைஸ். ஓகே, என்ன ஃப்ராங்க்கு போகலாமா? டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மைண்ட்ஸ், ரிட்டர்ன் டு சிட்டி கொடுத்தாச்சு. இந்த ரேட் பண்ண சொல்கிறானுங்க இப்போ தான். சரி ஓகே, இப்போ நம்ம உட்லேண்ட்ஸ்க்கு வந்துட்டு வந்தாச்சு. இல்லை வரல, இந்த லோடிங் தான் என்ன வெறுப்பேற்றுது. திருப்பி எப்போ பார்த்தாலும் லோடிங் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரி லோடிங் பேஜ் பார்த்தாலே விருப்பாகுது கைஸ். சரி ஓகே, கண்டினியூ கொடுத்துடலாம். அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு, நாய்ஸ் ஜாம்பி ஸ்லேயர், எல்டர். நீ ஷூட் பண்ண கற்றுக்கிட்டியா? எனக்கு உங்ககிட்ட ஒரு வேலை இருக்குது. ஆனால் அதுக்கு நீ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். எனக்கு ஒரு வாலண்டியர் தேவைப்படுது. அவன் வந்து வெஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கிற நம்ம ஓல்டு ஹவுஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அடுத்து சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம ஈவினிங் பேசலாம், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம். சரி ஓகே, இன்றைக்கி நைட் நான் உங்களை ஃபயர் பிளேஸில் மீட் பண்ணுறேன். நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் உட்காரு. நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். நமக்கு லாஸ்ட் வீக்லேருந்து போதுமான அளவுக்கு சப்ளைஸ் இல்லை. என்னது? நம்ம இப்போ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். கவுலர்ஸை பாருங்கள். உனக்கு இது எப்படி உருவாச்சுன்னு தெரியாது, ஆனால் இப்போ நம்ம தூங்குறது தான் நல்லது. வின்டர் சீசன் வேறு வருது, நம்ம அதுக்காக பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணோம். அப்படின்னா நான் ஓல்டு ஹவுஸ்க்கு போயிட்டு சப்ளைஸ் எடுத்துகிட்டு வரணுமா? அப்படிலாம் நம்ம சாப்பாடு இல்லாமல் பனிஷ் ஆகிடுவோம். கரெக்ட்? நான் இதை பற்றி ஃப்ராங்க் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவன் ஃபஸ்ட்டு ஒன்றா சாப்பிட சொன்னான். என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இது. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்களா? சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் லீலா பேசுறதை கேட்டேன். அவள் நீ இனிப்பாவும் தேன் போல இருப்பேன்னு சொன்னான். என்ன கைஸ் பேசுகிறானுங்க இவனுங்க? என்னை பிடிச்சி சாப்பிட போகிறானுங்களா? லீலா சொல்கிறாலாம் அவன் இனிப்பாக தேன் மாதிரி இருப்பானா? என்ன கைஸ் பேசுகிறானுங்க இவனுங்க? சரி, ஃப்ராங்க் கிட்டே போயிட்டு நம்ம மிஷினை முடிச்சிட்டோன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆஷ் வந்துட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டான். அவன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஜாம்பி ஸ்லேயர் நம்ம என்டையர் ஏரியாலேயே. அப்புறம் அவங்ககிட்ட போய் பேசு, அவனுக்கு எதாவது வேலை இருந்தால் கொடுப்பான். தேங்க்ஸ். இவன் தான் நம்மளை சாப்பிடலான்னு சொன்னாங்க. இவங்ககிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது. பிடிச்சி கடிச்சு வச்சுருவான் உனக்கு. சரி ஓகே, இப்போ எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் நானே ஆஷுன்னு. எங்கே அவனை காணோம்? இந்த லீலா பொண்ணு தான். நான் இனிப்பா தேன் மாதிரி இருப்பேன் நானே. எப்படி இருக்க? நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நான் எப்பவும் போல மெடிக்கல் சப்ளைஸ் எடுக்கலான்ட்டு டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாக ரேடியேஷன் பொல்யூஷன் ஆயிருந்துச்சு. நீ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த எனக்காக கிளியர் பண்ணி தர முடியுமா? நான் உனக்கு ரிவார்டாக எப்படி காயத்தெல்லாம் சரி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். என்கிட்டயே வேலை சொல்லி கொள்ளுங்க, அப்புறம் என்னையே சாப்பிடுங்க. நான் வந்துட்டு இனிப்பாக தேன் மாதிரி வேறு இருப்பேன்ல, அப்படி தான் பேசுவீங்க. சரி ஓகே, நான் உனக்கு வந்துட்டு சாப்பிட தான் போகிறானுங்க போல இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு லீலா சொல்கிற வேலையை முடிப்போம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு சைடில் ஜாம்பிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு போயிடலாம். சரி ஓகே, எதில் அவனை போட்டு தள்ளிடலாம். இன்னும் சுற்றி உள்ள ஜாம்பிஸ் இருக்காங்க இன்றைக்கின்னு பார்த்து. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த ரேடியோ ஆக்டிவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல வேறு சுற்றி நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்குது கைஸ். நம்ம வந்துட்டு பரவாயில்ல, எல்லாத்தையும் அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அவன் பக்கத்தில் வருது ஜாம்பி ஸ்கூல் கேர்ள்.
சரி ஓகே வந்துட்டு இப்போ இந்த இதுவும் ஜாம்பி ஸ்கூல்கள் தானே. சரி ஓகே 2 ஜாம்பி ஸ்கூல் வேலையும் போட்டு தெரியாச்சு. ஓகே கேஸ் அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு இங்கே 2 ஜாம்பிஸ் இருக்குது. என்னடா கிட்ட பண்ணணும் ஏதோ காமிக்குது. ஓ இந்த இடத்துல இருந்தால் அந்த ரேடியேஷன் லீக் ஆகுதா. ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு வேறு 2 மிஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் த டேங்க் வித் ரேடியோ வேஸ்ட்டு. அந்த டேங்க் வந்துட்டு நம்ம ரிப்பேர் பண்ணோமா கேஸ் அந்த ரேடியோ வேஸ்ட்டு இதுவாகிறத. சரி ஓகே இப்போ வந்துட்டு அதுங்க வந்துட்டு எங்கேயோ போக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஏரோ மார்க் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏரோ மார்க் காமிக்கிற வழியாகவே போயிட்டுருக்கலாம். என்னடா எவன்டா அவன் பக்கத்தில் ஜாம்பிஸ் வர்றது. சரி ஜாம்பிலாம் கண்டுக்காமல் போயிட்டுருப்போம். இங்கே தான் போகணும். எவன்டா அப்படி யாரா அவனுங்க எதுக்கு எடுத்தாலும் பக்கத்தில் வந்துடுறீங்க ஜாம்பி ஹூடில். சரி ஓகே அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு உள்ளே ஏதோ இருக்கான் அதை போய் எடுக்கணுமா. ஏதோ ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி இருக்குது. சரி ஓகே எடுத்துக்கலாம். எவன்டா வண்டி பொண்ணு ஜாம்பி ஸ்கூல் என்னடா எல்லாம் கிட்ட வர சரி ஓகே போட்டு தெரியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த போய்ட்டு ரேடியோ ஆக்டிவேஷனை க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் கைஸ். போயிட்டு அடுத்தடுத்த மிஷின்லாம் போட்டு முடிச்சுட்டே இருக்கணும் கைஸ். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய கேம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு இப்போ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாகணும். சரி ஓகே இப்போ வந்துட்டு அந்த ரேடியோ ஆக்டிவேஷன் வந்துட்டு நம்ம போய் கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து தான் பண்ணோம் போல இருக்குது கேஸ். இந்த இடத்துல வந்துட்டு சரி இது வெல்டிங் வைக்கிறதா கைஸ். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளேட் மாதிரி வச்சு வெல்டிங் வைக்கிறான். சரி ஓகே அந்த இடத்துல முடிஞ்சு இப்போ இன்னொரு இடத்துல போய் பண்ணோம். இப்போ இந்த இடத்துலையும் போய்ட்டு வச்சு பண்ணோன்னா முடிஞ்சிடும் கைஸ். இந்த அக்கா தான் ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. சாமி மாதிரி எவனா அப்படியே குப்பையில் பிறந்தவனே. ஓகே கேஸ் அவனையும் போட்டு தெரியாச்சு. இப்போ எவன் கிட்டே வந்தாலும் அப்படியே கண்ணை மூண்டு சுட வேண்டியதான் ஜாம்பி ஸ்கின்னி. சரி ஓகே சாமி போட்டு யாரா நீங்கள் எல்லாம் தான் பக்கத்தில் வந்து நேர்றீங்க. சரி ஓகே சிவனை போட்டு தெரியாச்சு. இப்போ வந்துட்டு க்ளீன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்டிவேட்டிவிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. சரி ஓகே வந்துட்டு இப்போ அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம மேலே பட்டிருக்கதெல்லாம் அதை க்ளீன் பண்ணுமாங்க. இது மேலே நின்னா நம்ம தண்ணியில் அடித்து க்ளீன் பண்ணிடுது. சரி ஓகே எப்படி க்ளீன் பண்ணலாம் நம்மளுக்கு மிஷின் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் மிஷின் கம்ப்ளீட்டட் ஒர்க் ஃபார் த டாக்டர் அப்படின்னு போட்டாங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி நம்ம சிட்டிக்கே போயிடலாம். சரி வேலை ஓல்டு ஹவுஸில் நம்மளுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல அதை முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். என்னடா இது ஹாஃப் நேக்கடு வாண்டட் உமன். யாரோ அடிப்பட்ட ஒரு பெண் இருக்காங்களா அந்த வழியாக போகலாமா இல்லை சுற்றிட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பொண்ணு இருக்கிற வழியிலே போயிடலாம். ஏன் அடி தானே பட்டிருக்கு. நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுறதா வந்தால் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நான் கொஞ்சம் வந்துட்டு ஹியூமனிட்டிக்கு பேர் போனோம் கைஸ். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். லோடிங் பேஜ் வராத. ஓகே ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். லக்கி பூஸ்டர் 25% டேமேஜ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இந்த தடவை நம்மளுக்கு. இதோட தான் அந்த வாண்டட் உமன். இப்போ நம்ம அங்கே போய் ஹெல்ப் பண்ணலாம். சரி ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு தானே வந்தோம். ஓகே இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்போ அப்படின்னு போட்டுருக்காங்க கொடுத்துடலாம். யாரும் அப்படியே என்னடா கத்தியில் சொல்கிற என்னடா எல்லாம் கும்பலாக சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா பண்ணுறீங்கடா டே. இது பேர் தான் கூட்டு சொல்லியா எல்லாரையும் இப்போ போட்டு சொல்லலாம். ஏங்க வந்து எதுவும் ராக்கெட்டில் அடிச்சோம்னா இதை விட்டு சொல்கிறானுங்க. நம்மகிட்ட வேறு புல்லட் கம்மியாக தான் இருக்குது. 100 புல்லட் தான் இருக்குது. இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேறு தெரில கைஸ். இங்கே வேறு அவங்களுக்குலாம் லைஃப் வேறு அதிகமாக இருக்குது. பேண்டிட் சீஃபா இதெல்லாம் பேண்டிட் கும்பல் கைஸ். பேண்டிட்னா கொலக்காரங்க அந்த மாதிரி. யாரும் அவன் மண்டையை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. பேண்டிட் பங்கு போட மண்டியில் வச்சு சாப்பிடா நம்மளே கொல்லலான்னு வரானுங்க கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிற லூட்லாம் திருடுறதுக்கு வர்றவங்க அவங்க. சரி ஓகே எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நான் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு வேறு தெரில. சரி வரேன் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நேரமாக வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். திருப்பி கீழே பார்த்தா அந்த பேக்கை கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பேக் கிளிக் பண்ணி வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஓல்டு ஹவுஸ்க்கு போகலாம். சரி ஓகே இப்போ வந்துட்டு ஓல்டு ஹவுஸ்க்கு வந்துட்டு லோட் ஆகாத விருப்பாகுது. ரொம்ப நேரமாக லோட் ஆகி நம்மளை வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி ஓகே வந்துட்டு லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். திருப்பி இந்த ஸ்பின்னா சரி ஓகே ஸ்பின்னை கொடுத்துருவோம். ரீலோடு வந்துட்டு நம்மளுக்கு 15% ஃபாஸ்ட்டாக இருக்குமா கைஸ். சரி ஓகே வந்துட்டு சர்ச் இந்த டென்ட்டில் போய்ட்டு சர்ச் பண்ண சொல்கிறாங்க. யாரா எனக்கு ஒரே ஜாம்பிஸ் கூட்டமாக இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு புல்லட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் புல்லட் அவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ஜாம்பிஸ் கிட்டே எய்ம் எடுத்துகிட்டு போனாலே சுட்டுருது. நம்மளுக்கு வேறு வழியும் இல்லை. நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நம்ம எல்லா ஜாம்பிஸும் போட்டு தள்ளி தான் ஆகணும்.
சரி ஓகே, இந்த இடத்துல ஏற மார்க் காமிக்குது, அந்த இடத்துல போய் நிற்போம். இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வேறு இடத்துல வேறு மார்க் காமிக்குது. இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். என்னோட அது போக முடியல. போயாச்சு. இப்போது இது அங்கே இருக்க டென்ட்டில் தான் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணோமா கைஸ். இது எந்த மிஷினுக்காக வந்திருக்கேனே மறந்து போச்சு. இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே இல்லையா. ஒரு சாப்பாடு, அந்த கிழட்டு பையன் சாப்பாடு கேட்டான்ல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம புல்லட் கம்மியாக தான் இருக்குது. புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ இப்படியே போட்டு தள்ளிடலாம். நம்ம வந்துட்டு இப்போ பேஸ்பால் பேட்டு தாங்க ஆயிடும் நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட புல்லட்டே இல்லை. புல்லட் எப்படி கிடைக்கிதுன்ட்டு இந்த கேம் முன்னாடி விளையாடுறவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு புல்லட் வெறும் 60 தான் இருக்குது. நான் புல்லட் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாரு, அவனு மாதிரி பின்னாடியே வரானுங்க. சரி ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு இருக்குமாம்மா, அதை வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போகணுமா. சரி ஓகே, யாரா நீங்கள் இப்படின்னு சாப்பிடுக்கிறீங்க. சரி ஓகே, அவனை போட்டு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். டே நாகஸ்தி எங்கே போனாலும் ஜாம்பிஸாக இருக்குது. இந்த இதில் தான் நம்மளுக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸ் தான் இருக்குது. எத்தனை பேர் தான் வந்துன்னே இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெளியே இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று காமிக்குது. இப்போ வந்துட்டு இப்போ எது எடுக்கவும் முடியல. சரி ஓகே, அதை அப்படியே விட்டு போயிடலாம். இப்போ வந்துட்டு அது ஏரோ மார்க் காமிக்கிறது மட்டும் இப்போ நம்ம போவோம். ஏரோ மார்க் காமிச்சா வெளியே ஏதோ எடுத்து காமிக்குது போல இருக்குது. நான் உள்ளே நினச்சிட்டு திருப்பி வரேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு வெளியே போயிட்டு அந்த இடத்துல என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். என்னடா ஜாம்பிஸ் தான் இருக்குது. நம்மளால ஜாம்பிஸ் கிட்ட போட்டு விட்ற போகிறாங்களா. மண்டை அங்கே பாருங்க, ஒரு தடவை அடிக்கும் போது அப்படியே மண்டை சதறிட்டு வருது கையில் அடித்தா. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு அந்த இடத்துல டேங்க்கில் போய்ட்டு ஏதோ பண்ணணுமா போல இருக்குது. என்ன கேசிட்டு ஏதோ சொல்கிறாங்க. கேஸ் ஸ்டாக், சர்ச் த கேஸ் ஸ்டாக் அப்படின்னு போட்டுருக்கு மிஷினு. ஓகே, ஃபவுண்ட் கேஸ் அண்ட் சப்ளைஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு மிஷினையே முடிச்சுட்டாங்க கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாம்பி அடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். உட்லாண்ட்ஸ்க்கும் போயாச்சு. அடுத்து வந்துட்டு என்னென்ன மிஷின்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. எந்தெந்த மிஷின்லாம் கொடுத்து நம்ம டார்ச்சர் பண்ண போகிறானுங்களும் தெரில. இந்த லோடிங் பேஜ் கொடுத்து மட்டும் நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க. மிஷினை கூட இது முடிச்சிடலாம். இந்த லோடிங் பேஜ் தான் ரொம்ப நேரம் இருப்பாகுது. சரி என்ன பண்ணுறது, லோடிங் பேஜ்லாம் இருந்தால் வரதான் செய்யும். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளை தேன் ஊற்றி சாப்பிட்ற லீலா கிட்ட போய் பேசலாம். ரொம்பவே நன்றி. ஃப்ராங்கி கிட்ட கேட்டதுக்கு அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் உனக்கு எப்படி அடிப்படையை க்ளியர் பண்ணி தரேன்னு சொல்லித்தரேன். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தேன் குட்டி சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்டவங்க வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பேண்டேட்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துட்டா. போனி என்னாச்சு, ஏதோ சப்ளைஸை கண்டுபிடிச்சியா? அங்கே நிறைய சப்ளைஸ் இருந்துச்சு. நல்லது, வின்டர் சீசன் வேறு வரப்போகுது. நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்கும் நம்புகிறேன். ஃப்ராங்கை கூட்டிகிட்டு போங்க, எவ்ரிதிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, கற்றுக்கிட்டு இப்போ அடுத்த ஒரு மிஷின் கொடுத்து நம்மளுக்கு தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்துட்டு லீலா ஏதோ ஒரு மிஷின் கொடுக்குறா போல இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்னோட ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களால் லெதர் வெஸ்ட் எடுத்துகிட்டு வர முடியுமா? டெஸ்டார்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மெடிக்கல் சப்ளைஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா. என்னையே சாப்பிடணும்னு பிளான் போடுவீங்க, என்னையே வச்சு வேலை வாங்குவீங்க, நல்லா பண்ணுறீங்கடா டே. இப்போ வந்துட்டு ஃப்ராங்க்கு நம்ம கூப்பிட்டு போனோமா. ஃப்ராங்க், நான் வேலை தேடிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது இருக்குமா? இந்த இடத்துல வந்துட்டு வேஸ்ட்டு தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி மேலே ஊற்றி அப்புறம் சொல்லு. அது நம்மளை சரி தான் போயிட்டு அந்த கொலாபான வாட்டர்லாம் பம்ப் பண்ணி விட்டுரு செகண்ட் வேஸ்ட் ரிசர்வரில். நம்மளை இப்படி வேலை சொல்லியே கொள்றானுங்களே. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஷூட்டிங் ரேஞ்சில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்ற மிஷினை வந்துட்டு முடிச்சிடலாம். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு தோழனாக இருந்த ஃப்ராங்க்கு, அதாவது நம்மளை ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொன்ன ஃப்ராங்க்கு நம்ம சொல்கிற மிஷினையே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம். ஓகே, என்னடா இது லோடு அங்கே ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கோம். சரி ஓகே, கேஸ் லோடு ஆக்செப்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். பின் சார்ஜ் வேறு 15 தான் இருக்குது, ஸ்டோரேஜ் வேறு இல்லை. என்னெல்லாம் பண்ண போகிறோனோ தெரில. கிளியர் த ஏரியாஸ் ஆஃப் ஜாம்பிஸ். என்ன அது பொண்ணு அப்படியே போப்பா. சரி ஓகே, எஸ் இங்கே வந்துட்டு 4 ஜாம்பிஸ் வந்துட்டு சொல்லணுமா, இது வந்துட்டு ஷூட்டிங் ரேஞ்ச் தானே. சரி ஓகே, இருக்கிற எல்லா ஜாம்பிஸை போட்டு தள்ளிடலாம். இன்னொரு ஜாம்பி எங்கே இருக்குது, அது ஒரு மண்டை மேலே வாங்கிக்கூடாது ஜாம்பி ஃபுடில். சரி ஓகே, ஃபைண்ட் த அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ். எல்லா இடத்துலையும் அண்டர் கிரவுண்ட் பேஸ் வச்சுருக்கானுங்களா கைஸ். இது பின்னாடி இருக்க போல இருக்கேன் அண்டர் கிரவுண்டு பேஸு. இங்கே பாருங்க கைஸ், கட்டெல்லாம் வச்சு மறைச்சி வச்சுருக்கானுங்க அண்டர் கிரவுண்ட் பேஸு. ஜாம்பிஸ்க்கு இருந்து காப்பாற்றுறதுக்காக சுற்றி தான் ஜாம்பிஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே வரல. சரி ஓகே, இப்போ வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் பேஸ்க்குள்ளே போயிடலாம். இது கொடுத்தாச்சு.
இப்போ வந்துட்டு நம்மகிட்ட புல்லட் வேறு இல்லை, அதனால் எல்லாத்தையும் இப்படி கையில் அடித்து தான் சாவடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏமா சாம்பிகள் அப்படியே அடிக்கும்போது அப்படி தெரிக்குது பாருங்க கைஸ், அப்படியே மண்டலாம் தனித்தனியாக. அது வந்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு டீட்டெயில் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். ஒரு லோ எம்பி கேமாக இருந்தாலும் நல்லாவே இருக்குது. ஓகே அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சாம்பி பொண்ணு வரா, சாம்பி மதர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சாம்பி மதரையும் கொண்டுடலாம். ஓகே கைஸ் அதுக்கடுத்து இங்கே ஒரு சாம்பி மதம் வருது, அந்த சாம்பி மதரையும் அப்படியே மண்டை மாதிரி அடிச்சு மண்டை தெரி கொடுக்கலாம். அங்கே பாருங்க கைஸ் எப்படி தெரியுது பாருங்க கைஸ் மண்டை. ஓகே கைஸ் அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ உள்ளே போகலாம். என்னடா இங்கே ஒரு பொண்ணு வருது, சாம்பி ஸ்கூல் விளாது. என்ன கைஸ் நிறைய பொண்ணுங்க தான் சாம்பியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் கிரியேட்டர் ஒரு பொண்ணுங்க மேலே ரொம்ப கடுப்பாக இருந்திருப்பார் போல இருக்குது, அதனால தான் எல்லா பொண்ணுங்களையும் சாம்பியாக மாற்றி விட்டார். சரி ஓகே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். ஒரு சீக்ரெட் பங்கருக்குள்ளேயே இவ்வளோ சீக்ரெட் இதெல்லாம் வச்சு உள்ளே வைக்கிற அளவுக்கு அப்போனா அங்கே எதுவும் உள்ள பெருசாக இருக்கணும்ல. ஆனால் அவ்வளோ சீக்ரெட்டையும் தாண்டியும் உள்ளே வந்துட்டு சாம்பிஸ்லாம் போயிருக்கு. சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணணுமா. இதை ஃபஸ்ட் டைமே ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃபஸ்ட்டு ட்ரைலர் நம்ம பண்ணியாச்சு, அதனால் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்க, லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே அதுக்கடுத்து இந்த பொண்ணை மண்டை தெருக்கி விட்டு சாவச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ யூஸ் கேட்குது கொடுத்தாச்சு. பேட்ரி வந்துட்டு கம்மியாக இருக்காங்க கைஸ், அதனால் நம்ம வந்துட்டு போயிட்டு பேட்ரியை வந்துட்டு எடுத்துகிட்டு வரணுமா. என்ன கைஸ் ஒரு மிஷின்லேயே இவ்வளோ வேலை சொல்கிறானுங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடியாக வச்சுருக்க மாட்டீங்களாடா பக்கத்துலேயே. நான் எவ்வளோ தூரம் சுற்றி போட்டேன். இவனுங்க வேறு வந்துடுறானுங்க. ஆனால் சாமி மேல் ஜாக்கா இந்த வந்துச்சுலாம் சாமி ஸ்கூல் கேளு. இப்போ சாம்பி மதுரு எனக்கே பேர்லாம் மனப்படம் ஆகிருக்கு போல சாம்பியோட பேர்லாம். அந்தளவுக்கு வந்து சாம்பியை தான் திருப்பி வந்துட்டுருக்கு. ஆனால் தெரில. சரி ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு போகலாம். ஓகே இது வந்து திருப்பி போயிட்டு இந்த பேட்ரி வேறு எங்கே தான் இருக்கா. பங்கருக்கும் வெளியாக தான் இருக்குது பேட்ரி. பங்கருக்குள்ளேயாச்சும் வச்சுருக்கலாம்ல. பங்கருக்கும் எடுத்துகிட்டு போய் இங்கே ஷெட்டுக்குள்ளே வச்சுருக்கானுங்களா. ஆமாம் இந்த ஷெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கானுங்க பேட்டரியை. டே நாயை என்ன ரேஸ் இது, நாய் வருது நம்மக்கிட்ட வேறு கன்று வேறு இல்லையே. ஜாம்பி டாக் சாம்பி நான் சாம்பி நாயிடா அப்படின்னு ஓடி வருது கேஸ். சரி ஓகே இந்த சாம்பி டாகையும் போட்டு தெரியாச்சு. இப்போ உள்ளே வந்துட்டு அந்த பெட்ரோல் எடுத்துக்கலாம். பெட்ரோல் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த திருப்பி சீக்கிரம் பங்கருக்குள்ளேயே போகணுமா. நான் ஒன்று கேஸ் இப்படி வேலை சொல்லி சொல்கிறானுங்க. நீங்கள் யாரா இவனுங்க அடிக்கடி வந்துன்னே இருக்கீங்க. இப்போ தானடா எல்லாரையும் அடிச்சு போட்டு போனோம், அதுக்குள்ளே திருப்பி பண்ணிட்டீங்க. டே மேல் ஜாக்கெட்டு இவன் யார் அவன் புதுசாக இருக்கான். இவன் தான் சாம்பி ஃபுல்லா. பசங்களில் 2 சாம்பி பொண்ணுங்களில் 2 சாம்பி கேஸ். அவ்வளோதான் மொத்தமாகவே 4 விதமான சாம்பி. இது சாம்பி மதுரு எல்லாமே எனக்கே மனப்பம் ஆயிடுச்சு கேஸ், என்ன பண்ணுறது. ஓகே அதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இருந்து பேண்டேஜ் வந்துட்டு கிடச்சிருக்கு, அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு அந்த பேட்ரி வச்சு ஜென்ரேட்டர் டேங்க் ஏதாவது பண்ணி தொலைவோம். எனக்கு எதுவும் ஒன்றும் தெரில. நான் சைல்டு கதை வச்சு மிஷின் வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஃபியூவல் ஊற்றணும் போல இருக்குது. சரி அது ஊற்றுவோம், அது வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்ருப்போம். இங்கே தான் சாம்பிஸ் தான் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. சரி ஓகே இப்போ யூஸ் கொடுத்துருவோம். யூஸ் கொடுத்தாச்சு. கழுத்து வர வலிக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவேட். அப்போ எப்படியும் மிஷின் முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போய் மிஷின் பண்ணலாம். டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு போகலாம். டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு போய் மிஷின் முடிச்சுட்டு திருப்பி ஓல்டு ஹவுஸில் போய் மிஷின் பண்ணோங்க. என்ன கைஸ் இவ்வளோ மிஷின் சொல்கிறானுங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷின் வந்துட்டு பண்ணலான்னு வந்திருக்கோம். இந்த லோடிங் பேஜை கொஞ்சம் மாற்றுங்கடா. வேறு ஏதாவது லோடிங் பேஜ் வச்சா கூட பரவாயில்ல, ஒரே லோடிங் பேஜாக வச்சு சாவடிக்கிறானுங்க. ஓகே அதுக்கடுத்து வந்து இப்போ கண்டினியூ வந்துட்டு கொடுத்துடலாம். திருப்பி ஸ்பின்னா இதெல்லாம் பார்த்தா எனக்கே திருப்பி அதே பார்த்து போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கேஸ். சரி ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு இப்போது இந்த ஜாம்பிலாம் போட்டு தள்ளிடலாம். சுற்றி இருக்கிற 6 ஜாம்பி வந்துட்டு போட்டு தள்ள சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட புல்லட் நாய் இந்த ஜாம்பி நாய் தாங்க பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்க்கறதுக்குமே ஒரு மாதிரி பயங்கரமாகவும் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட புல்லட்டே இல்லை, இன்னும் 2 புல்லட் தாங்க இருக்குது. அவ்வளோதான் நம்மக்கிட்ட புல்லட்டும் காலி ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் ஆமோ அப்படின்னு போட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு புல்லட்டும் இல்லை, வெறும் கட்டையை வச்சு மண்டை இப்படி தெரிய விடணும் போல இருக்குது. அங்கே பேர் இங்கே இப்படி மூளைலாம் அப்படி தனியாக தெரியுது மண்டையில் அடிக்கும்போது. அப்படியே மண்டை தெரிச்சு அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறோம். சரி ஓகே இப்போ இந்த ஜாம்பி மாதிரியும் ஜாம்பி மேல் ஜாக்கெட்டையும் 2 பேரையும் போட்டு தள்ளிடலாம்.
என்ன கைஸ் இவனுக்கு வேறு இப்போ வெறுப்பேற்றுறானுங்களே அடிக்க முடியல. ஓகே அந்த ஜாம்பி மதரை போட்டு தெரியாச்சு. அப்புறம் அந்த ஜாம்பி மேல் ஜாக்கெட் தான் இருக்கான், அவனே போட்டு தெரியாச்சு. இப்போ வந்துட்டு அங்கே 51 மீட்டரில் ஏதோ ஒன்று இருக்கான், அங்கே வந்துட்டு போகணுமா. ஃபைன் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க மிஷினு. சரி ஓகே இப்போ வந்துட்டு அந்த இடத்துல போகலாம். இந்த இடத்துல போனால் இந்த மெடிக்கல் சப்ளைஸ் அந்த ரூஃபில் தான் மெடிக்கல் சப்ளைஸ்லாம் இருக்காங்க கைஸ். எக்ஸ்ட்ரா த சிம்னி டு கெட் த ரூஃப். நம்ம சிம்னியை வந்துட்டு உடச்சா தான் ரூஃபுக்கு போக முடியுமா கைஸ்? சிம்னியை உடச்சா எப்படி ரூஃபுக்கு போக முடியும்? எனக்கே ஒன்றும் புரியல, என்னடா லாஜிக் இது? சிம்னியை உடச்சா எப்படா ரூஃபுக்கு போவீங்க? என்னடா இது இவ்வளோ தான் பீஸ் வருது. சரி ஓகே கைஸ், நின்ன இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளுவோமா? இல்லை முடியாது, நின்ன இடத்துல எப்படி முடியும். சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது போட்டு தள்ளிடலாம். என்ன கொஞ்சம் பேர் தான் வராங்க. என்னடா டே பின்னாடி, ஐயோ முன்னாடி பிளாக் பண்ணிட்டீங்க, என்னடா பண்ணுறீங்க? டே போங்கடா. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்ருந்தா சாவடிச்சிருப்பானுங்க என்னையே. 37 ஆட்டு தான் இருக்குது, கொஞ்சம் விட்ருந்தா என்னையே சாவடிச்சு சங்கர்த்துருப்பானுங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு அங்கே சில பேர் வந்துட்டு பயங்கரமாக டேமேஜ் கொடுத்து வச்சுருக்கேன். அம்மா ஜாம்பி ஸ்கூல் கேர்ளு என்னம்மா பண்ணி வச்சுக்கிற, என்னையே சாவடிக்க பார்த்துட்டீங்களா எல்லாம் அங்கே போலாம் சேர்ந்துட்டு. சரி ஓகே இவனுங்களாம் அப்படியே போட்டு தள்ளிடலாம். ஓகே இதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ இருக்காங்க ஐஸ். என்ன இருக்குது? டைனமைட் எடுக்க சொல்லியிருக்காங்க. டைனமைட் எதுக்கு? சிம்னியை வெடிக்க வைக்கிறதுக்கு டைனமைட்டா? ஆனால் எனக்கு இது வரைக்கும் தெரியல, சிம்னியை வெடிக்க வச்சா எப்பட்றா போவீங்க? சரி ஓகே அவனுங்க ஏதோ லாஜிக் சொல்கிறானுங்க, அவனுங்க சொன்னால் நம்ம இது பண்ணி தானே ஆகணும். அந்த இடத்துக்கு வந்துட்டு போகணுமாங்க இப்போ அந்த சைடு போய்ட்டு தான் சிம்னியை வெடிக்க வைக்க போகிறோமா. சரி ஓகே போவோம், நம்மளை யார் என்ன சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே அந்த இடத்துல வந்துட்டு போயாச்சு. என்னடா இது, அந்த ஜாம்பிஸ் வேறு பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கு. இவனுங்களை ஃபஸ்ட்டு இப்படி போடு தள்ளி இந்த வழியாக வந்துடுவோம். அந்த குப்பையிலேருந்து வேறு ஒரு ஜாம்பி எழுந்துச்சி வருமோ. அங்கே பாருங்கள் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஜாம்பி குப்பை துண்ணிட்டுருக்கு. குப்பை துணி ஜாம்பி, இவனை வந்துட்டு ட்ராஷ் ஜாம்பி ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. இதில் வேறு புல்லட் வேறு இல்லை. இந்த கட்டையை வச்சு உருட்டு கட்டையை வச்சு எத்தனை பேர் தான் அடிக்கிறது? சாப்பிடா கிண்ணி ஹூடில் எல்லோரும் சாங்கடா. டே அடிக்காதடா, சாப்பிடா. இவன் வந்துட்டு இவன் பேர் வந்துட்டு ஜாம்பி ட்ராஷர், குப்பைக்காரன், ஜாம்பி குப்பைக்காரன். அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு லைஃப் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கடுத்து மெடிக்கெட்லாம் போட்டுக்கிட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம மெடிக்கெட் போட்டுட்ருக்கோம். அங்கே வந்துட்டு ஃப்ரீயாக கன்று கொடுத்தாங்க ஒரு 500 புல்லட்டோட, அதையும் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போதைக்கு நான் வந்துட்டு வெளியே போய்ட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த மிஷின்லேருந்து வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விட்டானுங்க. பெட்ரோலும் நம்மகிட்ட 1 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்குது. மிஷின்லேயும் நம்ம இல்லை, இப்போ சென்ட்ரலில் இருக்கோம். என்னாச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. வெளியே போயிட்டு அதுக்குள்ளே சார்ஜ் போட்டு வரேன், அதுக்குள்ளே நான் பார்த்தா நம்மளை எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விட்ருக்கானுங்க. டேங்க் கிட்ட என்னென்னா ஸ்டார் காமிக்குது, வாட்ஸ்அப் அப்படின்றான். நீங்கள் கொடுத்த மிஷினை முடிச்சிட்டே அப்படின்னு கேட்டால் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ணுறது? ஆஸ்கிட்ட போய் பேசலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 2 மிஷின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா டிஃபென்ஸு, அதுக்கடுத்து ஜாம்பி ஹண்ட்ன்ட்டு. ஏரியா டிஃபென்ஸ் வந்துட்டு நம்ம 450 சில்வர் காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஜாம்பி ஹண்ட்டுக்கு வந்துட்டு 100 சில்வர் காயின்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு 400 சில்வர் காயின்ஸே கொடுத்துடலாம். கெட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து திருப்பி இந்த ஜாம்பி ஹண்ட் மிஷினையும் சேர்த்து எடுத்துடலாம் கைஸ். ஒரே இதாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதுக்கு நம்மளை வேறு எந்த மிஷினும் இல்லை போல இருக்குது. சரி ஓகே வந்துட்டு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் முடிச்சிடலாம். ஜாம்பி ஹண்ட்டு இப்போ 2 மிஷின் வந்துட்டு புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த 2 மிஷின் என்னடா ஆடு போடுறீங்க? சரி ஓகே அதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். சரி ஓகே இப்போ வந்துட்டு என்கிட்ட பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஆடு பார்த்து பெட்ரோல் வாங்கிட்டேன். 50 லிட்டர் பெட்ரோல் போட்டேங்க இப்படி ஆடு பார்த்து. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஆஷோட வீட்டுக்கு போயிட்டு அவன் கொடுத்த மிஷின்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாம்பி அண்டா இல்லை அந்த இதுவான்னு வேறு தெரில. சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அதை போய் முடிச்சிடுவோம். நம்மளுக்கு மிஷினை முடிக்கிறது தான் எனக்கு ஒரு டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்படி தாக்கிருக்கிறானுங்க. ஆனால் இந்த கேம் ஃபுல்லாக விளாண்டு பார்த்தா தான் இதோட என்ன கதைன்னு தெரியும். ஆடு போட்டானுங்க, ஆடு போட்டு சாவடிக்கிறானுங்க. ஆடு சரி கட் பண்ணுவோம். ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு ஷூட்டிங் ரேஞ்சில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வெளியே இல்லை ஷூட்டிங் ரேஞ்சில் இதுதான் வீடு போல் இருக்குது. ஜாம்பி வேவா? என்னங்க ஜாம்பி வேவ்னு போட்டிருக்கானுங்க. என்னடா அதே ஜாம்பிஸ்லாம் வருது கைஸ். வேல் எதிரி குச்சி உள்ளாரானுங்க கைஸ். என்னால் சொல்ல முடியுது, அன்லிமிட்டெட் புல்லட்டு நிறைய இருக்குது. அவனா நம்ம இப்போ கலாஷ்னிக்காவோ அவன் நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தான்ல. But wasn't that an advance for the gold Inayat Khalil was sending? No. Then what was it for?
ராக்கி பை மாதிரி நம்மளும் கலாஷ்னிக்காவோ அப்படின்னு எடுத்து எல்லா ஜாம்பிஸும் சுட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு முதுகில் குத்துற மாதிரி ஜாம்பிஸ்லாம் நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு வேவ் 2 வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வேவுக்கு வந்துட்டு 16 ஜாம்பிஸு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 22 லைஃப் தான் கைஸ் இருக்குது. அந்தளவுக்கு எல்லோரும் நம்மளை போட்டு குட்டு சதி பண்ணி குழம்புச்சு பண்ணுறாங்க கைஸ். அதனால் வந்துட்டு நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன். அதனால் சுற்றி பார்த்து எல்லோரையும் சுற்றி அடிச்சிட்ருக்கேன். எல்லாம் சுற்றி வந்து அப்படின்ற மாதிரி எல்லோரும் சுற்றி அடிச்சிட்ருக்கேன். எவன் வந்தாலும் விட மாட்டான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஹெட்ஷாட் தான். எவன்டா அவன் டே ஒரு டைலாக் பேச சொல்கிறீங்களாடா டே? இப்போ நான் எதுவுமே பேசுகிறடா விட்டுங்கடா டே. பொண்ணு இருமா ரீலோட் பண்ணிக்கிறேன். மண்டையில் வாங்கு ரீலோட் பண்ணும்போது அடிக்கிறேன். யாரா அவன் எங்கடா உள்ளே வர அப்படி சாவிடா கைஸ். அவரை இப்போ வந்துட்டு ஃபைனல் வேவ்னு நினைக்கிறேன். வேவ் 3 இதுலேயும் ஒரு 16 ஜாம்பிஸ் வந்துட்டு வருவாங்களாம். வாடா வரும்போதே சாவுங்களா எல்லோரும் சாவுங்கடா. எல்லோரும் வரும்போதே சாவுங்க. எனக்கு அன்லிமிட்டட் போர்டு தண்டை எவ்வளோ வேணால் அழுத்துண்டா. வாங்கடா சாவுங்கடா. எவ்வளோ வேணாலும் அடி வாங்கிக்கோங்கடா. அன்லிமிட்டட் அடி ஃப்ரீடா. எல்லாருக்கும் அப்படி மண்டையில் அடி உண்டுடா. எவனுக்குலாம் அடி வாங்கணும்னு ஆசை இருக்குதோ வாங்கடா. முன்னாடி ஏறி வாங்கடா. வாங்கடா எவனாக இருந்தாலும் வாங்கடா. ஓகே கைஸ், அதுக்கடுத்து வந்துட்டு இன்னும் வெறும் 5 ஜாம்பி தான். இன்னும் 4 3 இன்னும் 2 ஒரே ஒரு ஜாம்பி தான். அவ்வளோதான் கைஸ். மிஷன் கம்ப்ளீட். ஏரியா டிஃபென்ஸ் வந்துட்டு மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் மிச்சமாக 4 ஹார்ட் தான் கைஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மேலே பாருங்கள், வெறும் 4 ஹார்ட் தான் இருக்குது. பக்கத்து ஆடு போட்டாங்களா? சரி ஓகே, வெறும் 4 ஹார்ட் தான் இருந்துச்சு. 100 மிஷின்ஸ் ஃபார் சானிட்டி, ரேண்டம் என்கவுண்டர்ஸ், பவுண்டி ஹண்டர்ஸ், 100 மிஷின்ஸ், பேட் கை அதுதான் போட்டிருக்கு. நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்? கர்மா ரிஃப்ளெக்ட் யுவர் குட் அண்ட் ஈவில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கு வந்துட்டு இப்போது அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெடிக்கெட்லாம் போட்டு நம்ம லைஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா நமக்கு வந்துட்டு 70 வந்துட்டு ஹெல்த் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு 4 நாள் தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு மெடிக்கெட்டு பேண்டேட்லாம் போட்டு வந்துட்டு நம்ம லைஃப் ஏற்றிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து ஜாம்பி ஹண்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரியில் வேறு ஒரு மிஷின் இருக்குது. மிஷின் மேலே மிஷினாக நம்மளுக்கு வந்துட்டு மிஷின் வேறு அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம நிறைய மிஷினை முடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த லோடிங் பேஜ் தான் எனக்கு ரொம்பவே விருப்பத்துது. நானும் எத்தனை தடவை தான் சொல்கிறது ஒரே வீடியோலேயே. பேசாமல் இந்த லோடிங் பேஜெல்லாம் கட் பண்ணிடலாம் போல் இருக்குது. அத்தனை தடவை லோடிங் பேஜ் வந்துச்சு. சரி ஓகே, கண்டினியூ கொடுத்துருவோம். போட்டான்டா ஆடை. சரி ஓகே, அதுக்கடுத்து லக்கி பூஸ்டர் ஃபார் சர்வைவல் அப்படின்னு போட்டு ஒரு 150 சில்வர் காயின்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ப்ளக் த பேட்ரி இன்டு த கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்ரியை வந்துட்டு காருக்குள்ளே போடணுமா? சரி ஓகே, பேட்ரியை தானே காருக்குள்ளே போடணும். அது எவ்வளோ ஈஸி. பேட்ரி கூடமா காருக்குள்ளே போட தெரியாது. அதுக்கெல்லாமா மிஷினுக்காக என்ன அனுப்புவாங்க? இதோ ஜாம்பி ஹண்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. என்ன பேசுறது? கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜாம்பி வேவா திருப்பிமா? என்கிட்ட புல்லட் இல்லையே. இதில் 200 புல்லட்டு தான் இருக்குது. 230 புல்லட்டு தான் இருக்குது. 3 வேவு. ஒவ்வொரு வேவுக்கும் 11 ஜாம்பிஸ் போல இருக்குது. 10ன்னு நினைக்கிறேன். நம்புவோம். சாம்பி நாய் 2 நாயா? இந்த தடவை வந்துட்டு எல்லா சாம்பிஸும் பவர் அதிகமாக வேறு இருக்குது. 2 சாம்பி நாய் வேறு வந்துருக்கு. இங்கே ஒரு நாய் எவ்வளோ பாஞ்சு கடிக்குது. அவங்கள டே என்ன இது? அதுக்குள்ளே புல்லட் வேறு கம்மியாகிடுச்சு. இன்னும் 140 புல்லட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க வேறு அப்படியே மண்டை மேலே போட்டு சாவடிக்கிறது தான் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு வேவே நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ளே புல்லட்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வேவ் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு செகண்ட் வேவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, செகண்ட் வேவ் தான். ஓகே, இப்போ இங்கே வர எல்லா சம்பிஷனையும் போட்டு தள்ளிடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு என்னடா இது? ஓகே, எவ்வளோ அவன் பின்னாடி கடிக்கிறது. நாயே இந்த நாய் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சாப்பிடா. இன்னொரு நாய் வருது. கிட்ட வர அப்படியே சாப்பிடும். பறந்து போய் சாப்பிடா. இந்த ஜாம்பி நாயை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது கைஸ். அது என்னன்னு தெரில. அந்த ஜாம்பி நாயை பார்த்தா செம்ம கடுப்பாகுது. சரி ஓகே, அதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட மிஷினை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடணும்.
ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் தானே ஃபஸ்ட்டு, மிச்சதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஏன்னா நான் வந்துட்டு மிஷினுக்காகவே வேலை செய்கிறேன்னா அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது, ஏதோ சூஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இவ்வளோ மிஷின் கொடுக்குறானுங்க. நம்ம பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். இன்னும் 2 ஜாம்பிஸ் தான் வேவ் 2 முடியறதுக்கு. புல்லட் வேறு அநியாயத்துக்கும் கம்மியாகிடுச்சு இப்போதைக்கு. இப்போது இவனை போட்டு தள்ளிடலாம். வேவ் 3க்கு பத்தாது, சுத்தமாக புல்லட் பத்தாது. நம்மக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ புல்லட் இருக்குன்னா 30 ஒரு 61 புல்லட் தாங்க இருக்குது. கரெக்டாக 61 புல்லட் இருக்குது. இப்போ அந்த நாயை சுடுறதுக்கே ஒரு 10 புல்லட் போயிடும் போல இருக்குது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 53 புல்லட் இருக்குது. அதுக்காச்சும் இந்த ஜாம்பிஸ்லாம் இப்படியே போட்டு தள்ளிட்டு இருந்தாங்கன்னா 30, 40, 44 புல்லட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 44 புல்லட் தான் இருக்குது கரெக்டாக. அந்த கிரெனேட் வேறு எடுக்கிறது, இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லுன்னு வருது. இன்னும் 10 ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு புல்லட் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. புல்லட் பத்தலைன்னா நம்ம வந்துட்டு பேஸ்பால் பேட் வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ யாராயவனுங்க இப்படி வந்து கடிக்கிறானுங்க, சாவுமா பொண்ணு. அவ்வளோதாங்க புல்லட் காலி. இதுக்கப்புறம் எல்லாரையும் கட்டையால் அடிச்சு துரத்தணும். இருக்கிறதுலே ரொம்பவே விருப்பான வேலை கைஸ், எல்லாரையும் கட்டையால் அடிச்சு துரத்துறது. இப்போ இந்த ஜாம்பி வேவில் வேறு இன்னும் 6 பேர் இருக்காங்க. நம்ம எதிரில் ஒரு 4 பேர் இருக்காங்க. இன்னும் அந்த 4 பேர் வேறு எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஐயோ எங்கே இருக்கானுங்கன்னு வேறு தெரிலையே. இன்னும் 2 பேர் தாங்க. அந்த 2 பேரை மட்டும் சாப்பிட்டோன்னா அது வந்துட்டு முடிஞ்சிடும் கைஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 30 புல்லட் வந்து கிடச்சிருச்சு. அது வந்துட்டு வச்சு காலி பண்ணிட்டேன். அதோட வந்துட்டு மிஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜாம்பி ஹண்ட். அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி வில்லேஜுக்கு போயிடலாம். இல்லை டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் இருக்குல்ல, அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம் மொத்தமாக சேர்த்து. லோடிங் பேஜா? சரி ஓகே, வந்துட்டு உங்களுக்கு லோடிங் பேஜை கட் பண்ணி காமிக்கிறேன். கேஸே வந்துட்டு நம்ம டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளியர் ஏரியாஸ் ஆஃப் ஜாம்பிஸ் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 ஜாம்பிஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணுமா. இப்போதைக்கு நம்மகிட்ட புல்லட் இல்லை, எல்லாத்தையும் கட்டையில் அடிச்சு தான் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த நாய் வேறு வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு 2 ஜாம்பிஸை வந்துட்டு கொண்டுருக்கோம். இன்னும் 4 ஜாம்பி தான் கேஸ். அதை கொண்டுட்டோன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மிஷின் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு 3 ஜாம்பிஸ் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் தாங்க இருக்காது. அப்படியே போட்டு முடிச்சிட்டோன்னா கத்தை வந்துட்டு முடிச்சிடும். ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு அதை வந்துட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஃபைன் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ வந்து நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வந்துட்டு தெரியும் பிடிக்கும். அது மாதிரி இந்த பேரில் சும்மா வெடிக்க வச்சுட்டு போவோம். நம்ம பக்கத்துலேயே வெடிக்க வச்சாலும் நம்மளுக்கு ஒரு லைஃப் கூட குறைய மாட்டேங்குது. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போது இவங்க சொல்கிற மாதிரி இந்த மெடிக்கல் சப்ளைஸ் அந்த ரூஃப் இது ஆல்ரெடி இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல கைஸ். டெஸ்டாய் த சிம்னி டு கெட் ஆஃப் த ரூஃப். டெஸ்டாய் த சிம்னி கைஸ். இதில் ஆல்ரெடி நம்ம பாதிலே விட்டு போன மிஷின் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதை திருப்பி ஃபர்ஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ மேலே போனால் ஜாம்பிஸ் வரும், அதுதானே இது? ஆமாம் கைஸ், மேலே போனால் ஜாம்பிஸ் வரும். ஆனால் இப்போ வரும்போது எனக்கு கீழே பின்னாடி இருந்தும் ஜாம்பிஸ் இருந்துச்சு. சரி இப்போதைக்கு இந்த ஒவ்வொருத்தங்க கீழே எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாப்பிடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா போனது வந்துட்டு நமக்கு அதனால தான் லைஃப் பயங்கரமாக வந்துட்டு குறைஞ்சிடுச்சு. இந்த தடவை வந்துட்டு நம்ம அந்த மிஸ்டேக் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணால் அதை இன்னொரு தடவை கிளியர் பண்ணிக்கணும்ல கைஸ். அதனால் வந்துட்டு இப்போ இந்த தடவை இப்படி பண்ணிக்கிறேன். சரி ஓகே. அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு இது இருந்துச்சு, இதில் எல்லாமே ஸ்கேப் இருந்துச்சு. ஆனால் எடுக்க முடியல, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு இன்வெர்ட்டர் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க கைஸ். ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு எல்லா ஜாம்பிஸும் போட்டு தரலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், எல்லா ஜாம்பிஸும் வந்துட்டு போட்டு தெரியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற டைனமைட் வந்துட்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சிம்னியை வெடிக்க வைக்கணுமா கைஸ், அதனால் டைனமைட் தான் நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். நம்மளுக்கு வந்துட்டு போன தடவை வந்துட்டு கீழே வந்து ஜாம்பிஸ் இப்போ தான் வரானுங்க. சரி ஓகே, இவனுங்க அப்படியே மேலே வர விடாமல் அப்படியே போட்டு தள்ளிடலாம். பவுடர் அப்படி எல்லாரையும் போட்டு தள்ளி வச்சு யாரும் அவன் என்ன அடிக்கிற இன்னும் ஒரு ரெடி ஆச்சிட்டாங்க கைஸ். சரி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் அப்படியே போட்டு தள்ளியாச்சு. ஓகே நம்ம வந்துட்டு வர சைக்கிளில் தான் மாறிட்டுருக்கோம். சார்ஜ் 5 தாங்க இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ப்ளே பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதில் ஒரு குப்பை வருமே, டே குப்பை வெளியே விடா. இந்த குப்பை ஒன்று தான். ஓகே வந்தவுடனே குப்பை மண்டேனுக்கும் அந்த மேலே போட்டு தள்ளியாச்சு. சரி ஓகே இப்போதைக்கு இந்த இடத்துல டைனாமைட்டை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்க வேறு வந்துகிட்டே இருக்கானுங்க. ஓகே இவனுங்க ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். சாவுங்கடி. சரி ஓகே அதுக்கடுத்து இப்போ அந்த இடத்துல டைனாமைட் வந்துட்டு வச்சிடலாம். சரி ஓகே டைனாமைட் வந்து வச்சா அப்புறம் இப்போ வந்துட்டு மூவ் பேக்வேர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளை பின்னாடி போக சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் போக சொல்கிறாங்க கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு இந்த எஃபெக்டும் ஆகாதான். அதுக்கடுத்து வந்துட்டு இது வந்துட்டு உடஞ்சி அந்த பில்டிங் மேலே வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு. ஓ இப்படி தான் மேலே போகிறோம் போல. ஓகே அதுக்கடுத்து வந்துட்டு அந்த சிம்னி வந்துட்டு உடஞ்சி கரெக்டாக அது மேலே வந்துச்சு. அது மேலே தான் ஏறி போன போல இருக்குது.
அது மாதிரி இந்த ஜாம்பி வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு போகிற வழியிலே இருக்குது, அதனால் அதை போட்டு தள்ளியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இது மேலே போயிடலாம். மேலே போனதுல 2 ஜாம்பிஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த 2 ஜாம்பிஸையும் வந்துட்டு போட்டு தள்ளி அப்படியே மண்டை அடித்து மண்டையை தெரி விட்டு போட்டு தள்ளிடலாம். ஓகே, சரி இப்போ வந்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு இந்த மெடிக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்படி தாங்க ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே நிறையா இருக்குது. டேக் மெடிக்கெட்ஸ் நம்ம இன்னும் எடுக்கவே இல்லையா அப்போ? சரி ஓகே, நம்மளாக தான் போய் எடுக்கணும் போல இருக்குது மேனுவலாக. சரி ஓகே, எப்படி எடுத்தாச்சு, அப்படியே கொடுத்தாச்சு. அப்புறம் நம்மளுக்கு மெடிசன் ஆஃப் த டாக்டர் அப்படின்ற மிஷினை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆயிடா திருப்பியும். ஓகே கேஸ், அதுக்காக வந்து நம்ம உட்லாண்ட்ஸ் வந்தாச்சு. இந்த லீலா நாய்க்கிட்ட போயிட்டு நம்ம வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லி. என்னடா இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஜாக்கெட் மாதிரி ஏதாவது தராளா, அதுக்காக இன்வென்ட்ரி வேணும் போல இருக்குது. ஓகே கேஸ், அதுக்காக நான் இன்வென்ட்ரி கிளியர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு திருப்பியும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதை நீ செய்யறேன்னா உனக்கு நான் ஒரு ரேரான ஹெல்ப் பண்ணி தரேன். டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரியிலேருந்து விண்டர்ஸ்க்காக சில கிளாத் எடுத்துருவா. எஸ், நான் வந்துட்டு டெஸ்டாய்டு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதனால தாங்க இப்போ இவ்வளோ நேரம் இது பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஜாம்பிஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்துட்டு கில் பண்ணிடலாம். ஃபைன் த ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கோல் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல வர இருட்டாக இருக்குது, நைட் டைம் போல் இருக்குது. சரி ஓகே, இப்போ இங்கே வர ஜாம்பிஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிஷினை வந்துட்டு முடிச்சிடணும். ஓகே, இந்த பில்டிங்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த பில்டிங்குள்ளே தான் போனோம். அது இங்கே தான் ஜாம்பி இருக்கா? இல்லை இது சேன்ஸா வேஸ். இங்கே பாருங்க, சேன்ஸாக இருக்குது. எங்கே பாருங்க, ஸ்க்ரீனேமாக இருக்குது. ஜாம்பி நான் இதான் சாவு. இங்கே பாருங்க, சேன்ஸா வச்சா இருக்கிறோம். இப்போ செயின்ஸா வச்சு எல்லாத்தையும் அறுத்துட்டே போனோமா? அப்போ ஜாம்பிஸ்லாம் செயின்ஸா வச்சு அறுக்கலாமா? அந்த செயின்ஸா இருக்கப்போ நம்மளுக்கு தானா? இதுக்கப்புறம் கண்ணே தேவையில்ல, செயின்ஸாவே போதும். எல்லாரையும் செயின்ஸா வச்சு அரிச்சிடலாம். முள்ளட்டு வேற தேவையில்லை போல இருக்குது. எல்லோரும் செயின்ஸை தான், அப்படியே மண்டை இருக்கிறது தான் எல்லாருக்கும் செயின்ஸை. எவ்வளோ அதேமாதிரி டேமேஜே பண்ண முடியாது. எவ்வளோ பாருங்கள், ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். அப்படியே மண்டை எல்லாத்தையும் அப்படியே பீச்சு நடிக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு இந்த இடத்துல அது எதுவுமே இல்லையா? ஓகே, அதுக்கடுத்து மேலே போனோமா? இது என்னடா படிக்கிட்டே ஏற விட்றீங்க? சரி ஓகே, பரவாயில்ல. வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்போது மேலே போயிட்டு செயின்ஸை வச்சு எல்லாத்தையும் அறுத்து போட்டுடலாம். வந்துட்டால இவனுக்கு தலையை எடுத்து போட்டாச்சு. ஓகே, இவனோட தலையை எடுத்துடலாம். ஓகே, இவளோட தலையை எடுத்துடலாம். அங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதை போய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு அவன் தலையாக இருப்போம். கூடுதல் தானே நீ சாவிடா. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் தலையாக எடுத்துருவான். ஓகே, அதுக்கடுத்து அங்கே ஒரு பொண்ணு அப்படியே ஒழிஞ்சிட்ருக்கா, அவள் தலையாக எடுத்தாச்சு. சூப்பர் கேஸ், அப்படியே எல்லா தலையாக எடுத்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ நம்ம மேலே போயிட்டு எங்கே இருக்கிற ஜாம்பிஸையும் தலையை எடுத்து கொண்டுடலாம். தலையை உடம்பா இருக்கணும், என்ன உடம்பு கூட தான் இருக்கலாம். நம்மகிட்ட தான் செயின்ஸாக இருக்குது. எங்கே செவனூற்று நடுவில் தூக்க தூங்குறான். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஜாம்பிஸ்லாம் அழிச்சிடலாம். ஏன்னா நான் தான் சொல்ல சூசன் ஒன்றாச்சு, என்னை யாராலையுமே அழிக்கவே முடியாது. ஓகே, இதெல்லாம் எடுத்தாச்சு. வின்டர் இஸ் கம்மிங், அவ்வளோதான். நான் மிஷின் முடிஞ்சிச்சா? இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இது செயின்ஸாவை காணும். செயின்ஸாவை தூக்கிட்டானுங்க கைஸ். நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டு செயின்ஸாவை ஆட்டி போட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்த மிஷினுக்காக ஓல்டு ஹவுஸ் வந்துட்டு போகிறோம். ஓல்டு ஹவுஸ்க்காக இன்னொரு மிஷினுக்காக ஓல்டு ஹவுஸ் போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஓல்டு ஹவுஸ்க்கு வந்தாச்சு. டேக் த ஃபுட் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஜாம்பிஸ் எதுவுமே அடிக்க தேவையில்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு சாமி நம்ம சும்மா கூப்பிட வந்துட்டு அப்படியே போட்டு தள்ளிடலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ இது கண்டினியூ போட்டு தள்ளிடலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் எல்லாம் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கீங்க, அப்படியே போக முடியும். ஓகே, அதுக்கடுத்து இந்த பண்ணியை போட்டு தள்ளிடலாம். எத்தனை பேர் தான் வரீங்க? எனக்கு வேலை இருக்குடா, எல்லாத்தையும் மிஷினை முடிச்சுட்டு பட்டு வீடியோ வந்துடும். ஓகே, அதுக்கு சைடில் போகிறோம். நம்மளாம் கண்டிப்பாக அப்படியே போக வேண்டியது தான். சரி ஓகே, இந்த ஃப்ரெண்டில் வர்ற இவனை மட்டும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ளே போக வேண்டியது தான். ஓகே, எனக்கு தள்ளி போட்டு தள்ளியாச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு உள்ளே போகலாம். இந்த இதில் தாங்க சப்ளைஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோ மிஷின் முடிச்சா. சரி, கேஸ்லைன் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு கேஸ்லைன் வந்துட்டு எடுத்துக்கலாம். சாமி நீ இந்த பக்கம் செத்துரு.
மண்டை அப்படி போயிடுச்சு, பாதி மண்டை தெரிச்சிச்சு. ஓகே, மீன் மண்டையை தெரிச்சிச்சு. ஓகே சார், கற்று இப்போ வந்துட்டு நம்ம கேஸ்லின் வந்துட்டு எடுக்கணும். எங்களுக்கு கேஸ்லின் அதுவும் இருக்கா, அந்த டேங்கில் தான் கேஸ்லின் எடுக்கணுமா? இந்த மிஷினையும் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. சரிப்பா, நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சரி ஓகே, அதை கற்று எடுத்தாச்சு. அடுத்து ஃபைன் சம் சோலார் பேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சோலார் பேனல் இருக்குது, எனக்கு என்ன தெரியும். சரி ஓகே, அவங்களாம் வேறு மாதிரி கொடுக்குறாங்க. சோலார் பேனல்ஸ் ஆன் அந்த ரூஃப் ஆஃப் உடன் ஃப்ளாட், அதுவும் அந்த வீட்டு கூரை வீடு மேலே இருக்குது கைஸ். இது ஒரே காந்தி சொல்லியாச்சு. ஓகே, இந்த வீட்டு மேலே எப்படி அது ஓகே ஏனி பற்றி எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த 3 காந்திக்கு மட்டும் அடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம ஏனி போட்டு சோலார் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களை சாடிக்கணும். இன்னும் எங்கள் பக்கத்தில் ஏதோ 5 6 போட்டுட்டு அது வேறு என்னன்னு தெரில. வந்துட்டு நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்துட்டு அந்த டைமிங் மென்ஷன் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ள ஏணி வச்சுட்டு நம்ம மேலே எடுக்கலாம். ஓகே கேஸ், மேலே வந்துட்டேன். அதுக்கடுத்து இப்போ அந்த சோலார் பண்ணால் நம்ம எடுக்கணுமா? சரி ஓகே, இந்த சோலார் பண்ணலாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டேன். கீழே காந்தி இருக்கான். என்னடா அதுக்குள்ளே எத்தனை காந்தி வந்தீங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு தூரமாக போயிட்டேன். இங்கே வந்துட்டு காரில் வந்துட்டு ஃபியூல் வந்துட்டு உட்கார வச்சிட்டேன். என் பக்கத்தில் நம்ம நடிக்கலா அப்படின்னு நடிச்சாச்சு. ஸோ ஓகே, மிஷின் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரிங்க் சப்ளைஸ் அந்த ஓல்ட் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த மிஷினை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம சிட்டிக்கு போயிடலாம். தேவையில்லாமல் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ட வராதிங்கடா, டைமாக இருக்குது மூஞ்சி பார்த்தா. அங்கே பாருங்கள், பாதி மண்டை கூட முழுசாக இல்லைங்க. சரி ஓகே, ரிட்டன் சிட்டி விட்டாச்சு. திருப்பி ஆடு போட்டாங்க. இவனை ஆடு போட்டே நம்மளை சொல்ல பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம மிஷின் முடிச்சாச்சு. போயிட்டு நியூஸ் வாக்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கடுத்து எல்லார்கிட்ட பேசலாம். நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். டாப் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு வார்டு இருக்குது, அதுக்கு வந்துட்டு கீ இல்லை. அதை வந்துட்டு நீ லாக் பிக் வச்சு ஓப்பன் பண்ணணும். வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு பொருள் இருக்கும், அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். ஓகே கேஸ், அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு மிஷினே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, டேஷ் வந்துட்டு ஏதோ ஒரு மிஷின் திருப்பி ஆடு போடாதீங்கடா. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அவுட் ஹவுஸ் வந்துட்டு போகலாம். சரி ஓகே, இந்த மிஷினோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? இல்லைன்னா ஒரு 2 மிஷின் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த லோடிங் பேஜ் வேறு கட் பண்ணிடுறேன். ஓகே சார், வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மிஷினுக்கு நம்ம கூட ஃப்ராங்க்கும் வந்துட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளீனப் ஏதோ 7 ஜாம்பிஸை கொல்லணும் போல இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருந்து 7 ஜாம்பிஸை கொண்டுலாம். ஒரு ஜாம்பி வந்துட்டு கொண்டாச்சு. ஓகே, அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு 2வது ஜாம்பி கொண்டாச்சு. இப்போது இந்த பொண்ணு வந்துட்டு 3வது. ஓகே, கொண்டாச்சு. ஒரு கடி கஷ்டாலா. ஓகே, அதுக்கடுத்து 4வது ஜாம்பியை கொண்டுடலாம். ஓகே, 4வது ஜாம்பி கொண்டாச்சு. அதுக்கடுத்து 5வது ஜாம்பியை கொண்டுடலாம். ஓகே, 5வது ஜாம்பி கொண்டாச்சு. இப்போ 6வது போட்டுடலாம். அதுக்கடுத்து இன்னொன்று அப்படி பின்னாடியே வருது, அதையும் சேர்த்து கொண்டுடலாம் கைஸ். என்னடா இது, இவன் மட்டும் சாய மாட்டேங்கிறான். ஓகே, அவனை சாவடிச்சாச்சு. ஓகே, அதுக்கடுத்து இந்த பொண்ணையும் சாவடிச்சிடலாம். ஓகே, இந்த பொண்ணையும் சாவடிச்சாச்சு. இப்போ வந்து லாக் பிக் வச்சு இந்த வால்ட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளான மிஷினா இது. இப்போ இன்னும் 2-3 மிஷின் போட்டு பண்ணலாம் போல இருக்கே. ஐயோ ஜாம்பிஸ். ஓகே, இவனுங்க போட்டு தள்ளிடலாம். ஓகே, இங்கே 2-3 ஜாம்பிஸ் வருது, அதை வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். ஜாம்பி ஸ்கூல்கள் செத்துரு. ஓகே, இப்போ இவனுங்க சாப்பிடணுமா? இப்படி சாவுங்கடா. ஜாம்பி ஜாக்கெட்டு போட்ட ஜாம்பி சாவுங்கடா. ஓகே கைஸ், அவனுங்களாம் வந்துட்டு சாப்பிட்டு வச்சு இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு லாக் பிக்ஸ் வச்சுட்டு இந்த வேல்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஏதோ எல்லோ கலரில் ஒரு பொருள் இருக்குமா, அதை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு லாக் பிக் வச்சு என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது கொடுக்கணும் போல், கிளிக் பண்ணணும் போல் இருக்குது கைஸ். சரி ஓகே, ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு, திருப்பியுமா? சரி ஓகே, வெயிட் பண்ணி கரெக்டாக கொடுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, 2 இதை கொடுத்துட்டேன். ஓகே, இன்னும் ஒன்று தான் கொடுத்தாச்சு. சூப்பர் கைஸ், அப்படி லாக் புக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஒரு வகையான எல்லோ கலர் கார்டு.
நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டோம். நம்மளை சுற்றி வெளியே போக முடியாத அளவுக்கு ஜாம்பிஸ் சுற்றி வளர்த்துட்டாங்க. நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஓகே கேஸ், அதை கற்றுட்டு ஃப்ராங்க் எதுக்கு வந்தான்னு தெரில. பாதிலே வந்துட்டான், பாதிலே போயிட்டான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஜாம்பிஸ் இது தப்பிச்சு கார்கிட்ட வந்துட்டு ஓடி போனோமாங்க. ஸோ அதான் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்த மிஷினு. இவ்வளோ சின்ன இவ்வளோ ஈஸியான மிஷின் தான் போல இருக்குது. சரி ஓகே, என்னடா கார் எடுத்துகிட்டு போயிட்டு டேய் நின்றா. சாமி போ. சாமி போ. Dun, 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 dun.